ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஸ்டார்டிங் அரசியல் போயிடலாமா இல்ல ஏதாவது சினிமா பத்தி ஏதாச்சும்? கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், கொஞ்சம் ஆளுங்களாம் வரலாம். கார்த்தி ப்ரோ. ப்ரோ அந்த ஸ்டாண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஒரு டைம் எடுத்துப்போம், அதான் சொன்னேன். ஆளுங்க வரணும்ல, கூட்ட சேரணும். ப்ரோ ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ப்ரோ கொஞ்சம் அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ, அதுக்கு தான் ஸ்பீக்கர் கேட்டுன்னு வந்தேன். யாரு? எதுக்கு? ரஞ்சித்தா? ஆமாங்க ப்ரோ. எதுக்கு பண்ண? எனக்கே தெரியல ப்ரோ, ஏதோ ரிப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு அன்பிளாக் இது பிளாக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அன்பிளாக் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ வந்தேன். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு நடிகர் சங்கம்க்கு 1 கோடி ரூபாய் டொனேட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்துச்சு ப்ரோ. அது அபிஷியலா மீட் பண்ணி சந்திச்சிருக்காங்களா இல்ல? அது தெரியலங்க, ஆனா கொடுத்துருக்காரு, அது உண்மை. ஓகே ஓகே ப்ரோ. அது என்ன மாதிரி நடிகர் சங்கம் ப்ரோ? எல்லாருமே இப்படி டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய பிளேஸா வருது அது? ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது பில்டிங் அது? அது ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. எந்த பிளேஸ்ல ப்ரோ சென்னையில் அது வருது? மெயின் இடத்துக்கு தான் வருது. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ஆனா ஷாப்பிங் மால் அளவுக்குலாம் பெருசா இல்லையே ப்ரோ லேண்டு? ரொம்ப டீட்டெயில் தெரியல ப்ரோ, ஆனா அங்கதான் கட்டிட்டு இருக்காங்க, கல்யாண மண்டபம் எல்லாம் சேர்த்து கட்டுறாங்க. இப்போ உள்ளே ஷூட்டிங் ஸ்பாட், ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஓகே அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ. ஹலோ ப்ரோ, லால் சலாம் நிஜமாலே 21 days ஷூட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி ப்ரோ மிஸ் ஆகும் அது? ஆமா கரெக்ட், ஞாபகம் வரல டெக்னிக் பேரு. ஹவியூல ரோடு. அது ஏஜிஎஸ் தியேட்டர் ஆப்போசிட் ஒரு ரோடு போகும், உள்ள போனோன்னு லெஃப்ட் சைடு. ஹலோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? அதெல்லாம் அவங்க சொல்றாங்க ஓகே. அந்த 24 நாள் என்ன சீன் எடுத்தோம், அந்த சீன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சும்மா மேட்ச் எடுத்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படிதான் சொல்றாங்க. பட் அது என்ன இருந்தாலும் அந்த ஒரு படத்துக்கு ஒரு கண்டினியூட்டியே மிஸ் ஆயிடல ப்ரோ. 21 நாள் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு தான் ப்ரோ அந்த படம் அப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது காரணமா சொல்லிக்கலாங்க, கடைசியா இந்த காரணமா சொல்லிக்கலாம். அந்த 24 நாள் எடுத்தது சீன்லாம் சூப்பரா இருந்திருக்கும், அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தெரிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். எடுத்தது எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஓகே அதான் ப்ரோ இருந்துச்சு. அப்புறம் என்ன? கார்த்திக் ப்ரோ, மிஷன் சாப்டர் 1 ஓடிடி அப்டேட் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ இப்போ ரிலீஸ்னு? அந்த படம் இந்த ஓடிடி விற்கல, அது விற்கல, வடக்கப்பட்டி ராமசாமி விற்கல, நிறைய படங்கள் ப்ரோ வடக்கப்பட்டி ராமசாமி இப்போ பிரைம்ல வந்து இல்லீகல் பிரிண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வடக்கப்பட்டி ராமசாமி. வடக்கப்பட்டி ராமசாமி இப்பதான் பிரசாந்த் போட்டிருந்தாரு, பிரைம்ல இப்போ வந்துருச்சு. அப்படியா? ஓகே ஓகே. ப்ரோ கிறிஸ்டபர் நோலன் ஆஸ்கர் ஜெயிச்சதுல உங்க கருத்து என்ன? நீங்க ஒரு படம் எதுவுமே பார்த்தது இல்லைங்க. பார்த்துருக்கேன்னா இன்செப்ஷன்லாம் பார்த்துருக்கேன், அதுவும் புரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு புரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டேன், அவ்வளோதான். ஓப்பன் ஐமர்லாம் பார்க்கணும்னு தோணல. சரி நம்ம நாலேஜுக்கு அதுதான் வேற
வேற லீக்ல இருக்காங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி விட்டது. ப்ரோ அட்லீஸ்ட் ஏதாவது டப்பிங் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல ப்ரோ. ஒரிஜினல் வெர்ஷன் மட்டும்தான் ப்ரோ விடுறாங்க கிறிஸ்டோபர் நோலன் படம். ஆமாமா, அது வேற வந்து பார்த்து ஃபயர் விடுவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு பொறுமை இல்லை நமக்கு. ப்ரோ அந்த ஒரிஜினல் வெர்ஷனுக்கே இங்க தனி ஃபேன்ஸே இருக்காங்க ப்ரோ, அதுக்கு பாக்குறதுக்கு. இல்ல ப்ரோ, நான்லாம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் ப்ரோ பார்ப்பேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசி அதோட அந்த பேட்மேன் ட்ரை சீரிஸ் 3மே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா ஆமா, கிளியரா டிசி புரிஞ்சா. மார்வல் மூவிஸ்லாம் அது மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் பாக்குறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் மூவிஸ்லாம் வந்து அது ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸே இருக்காங்க, அவங்க அந்த ஒரிஜினல்ல தான் பார்க்கணும்னு சொல்லி மத்த ரெக்வெஸ்ட் படம் பண்றாங்க. இப்ப இன்செப்ஷன், டன்கிர்க்கு, இன்டர்ஸ்டெல்லர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வாட்டி பார்த்தோன்னு தான் ப்ரோ எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுது அந்த படத்துல. ஆமா அது உண்மைதான். ஓப்பனைலாம் ஒண்ணுமே புரியல ப்ரோ எனக்கு. 3 வாட்டி பார்த்துட்டேன். ஏதோ கோர்ட் டிராமா மாதிரி போகுது, ஆனா இன்னும் இல்ல, ஃபுல் இது புரியல. ஓப்பன்ஹைமர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க பார்த்துட்டு வந்து. ஆனா கண்டென்ட் வைஸ் அவார்டு வந்து நிறைய அடிட்டுச்சு ஆஸ்கர்ல. ப்ரோ குதிச்சிடலாமா மெயின் டாபிக்கு? என்ன ப்ரோ இன்னைக்கு கார்த்தி ப்ரோ சிஏ எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் மத்தவங்க எல்லாம் போட்டிருந்தாங்க, இதுல எதனா விஜய் கருத்து சொல்ல பரவாயில்ல ப்ரோ, சொல்லிட்டாரு ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஒரு டவுட் மட்டும் நீங்க கிளியர் பண்ணுங்க. அங்க சொல்லு bro. பாகிஸ்தான்ல இருக்கிற அகமதியா முஸ்லிம்ஸும் தானே அப்ரஸ்டா இருக்காங்க, அப்ப அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் தானே? ப்ரோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல அவங்க ஆட்சி அவங்க செக்யூலர் ஸ்டேட் இல்ல, அவங்க வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி தான். அது சரி அவங்க ப்ரோ, ஓப்பனாவே அங்க சொல்லிக்கிறாங்க. அகமதியாஸ் முஸ்லீம் அப்ரஸ்ட் இல்ல இல்ல, கம்யூனிட்டி ப்ரோ. முஸ்லிம் கண்ட்ரின்னு அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் கண்ட்ரி தான் ப்ரோ, ஆனா அவங்க அப்ரஸ்ட் கம்யூனிட்டி ப்ரோ. அங்க அப்படித்தானே நீங்க பாக்கணும் ப்ரோ. அது இன்டர்னல், அவங்க இல்ல, இதெல்லாம் கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம அவங்க எதுவும் பண்ண முடியாது bro. அதெல்லாம் ஒரு ஆமா, region, இதெல்லாம் இலங்கை அங்க அப்புறம் இருக்கிற அது இலங்கையில எந்த மதமும் இல்ல இல்ல. இல்ல, இலங்கை தேவையில்ல தமிழர்கள் wait செட்டில் பண்ணுங்க, ஒண்ணு தரக்கூடாதுன்னா எல்லாருக்கும் வைபர் தரக்கூடாது, வைபர், தந்தா நீங்க எல்லாருக்கும் இலங்கைக்கு தரணும். அடுத்து எடுத்துட்டு போகாதீங்க வைபர். இது வந்து பிரச்சனை இந்த 3 ஸ்டேட்டுக்கு தான் இந்த இது எடுத்துட்டு வந்தது. இலங்கையில இல்ல இலங்கையில எந்த மதம் இல்ல வைபர், கொடுத்துடலாம். இல்ல கார்த்தி ப்ரோ தாராளமா அவர் சொன்னார்ல, அது மதம் சார்ந்தன்னு சொன்னாரு. அதுதாங்க அதனால நானும் சொன்னேன் சொல்றேன், இலங்கை அதாங்க பக்கத்துல. கொடுத்துடலாங்க. இலங்கை பக்கத்துல இருக்குங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கு, 20 கிலோமீட்டர் தான், கொடுத்துடலாம். இலங்கையில போர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2009 ரெஃப்யூஜியே இப்போ வரோம்னா வந்து இப்போ 2020 வரோம்னா 2009 நடந்த போருக்கு 15 வருஷம் வந்து கேட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? 2009 14 வரைக்கும் யார் இருந்தா? 5 வருஷம் ப்ரோ திட்டம் இப்ப நீங்க தானே கொண்டு வர்றது. அதுக்கு இப்ப யாருமே வந்து அதை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு அப்ப கேட்கல ப்ரோ. நீங்க ரெஃப்யூஜி வந்து நீங்க என்ன பண்ணீங்க கேக்குறேன் நானு. சரியா? இது இது தப்பு அதுக்கு சரின்றது இது அடுத்த பதில் வாதம். இல்ல ப்ரோ. நானே கேக்குறேன். அதுக்கு இது பதில் அதுக்கு இல்ல. பதில் இல்ல இல்லைன்னா அவர் ஒண்ணு நீங்க சொன்னாருல்ல. நியாயம் பேசாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஐயா நீங்க நியாயம் பேசாதீங்க. 2009 போர் நடக்கும் போது வந்தாங்க தான் ரெஃப்யூஜி வந்தாங்க, இலங்கையில இருந்து வந்தாங்க. ஓகேவா? 2009 யார் கட்சி ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல? திமுக. மேல யாரு? காங்கிரஸ். சரி ப்ரோ, இத பத்தி அதுக்கப்புறம் அகமதியா 2014 வரைக்கும் யாரு? 14 வரைக்கும் யாரு? காங்கிரஸ். ப்ரோ அதுக்கு பதில் இல்ல நீங்க ப்ரோ. அப்ப இது கொண்டு வர ஏன்னா வேண்டியதானே? தமிழர்களும் இந்துக்கள் தானே ப்ரோ. இப்ப இலங்கையில இருக்கிறவங்களும் இந்துக்கள் தானே அப்படின்றதுதான் அவர் சொல்றாருல்ல. அதுக்காக இப்போ கொண்டு வர்றது நீங்க தான். நீங்க ஏன் கொண்டு வரலன்ற கேள்வி நீங்க வைக்கலாம். இல்ல இல்ல ப்ரோ, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க ப்ரோ, நீங்க பாகிஸ்தான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை சொல்லிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்னடம் பண்ணிட்டு ஒருத்தனை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணிருக்கோமான்னு சரி கேட்கணும் ப்ரோ. first. அதுக்கும் பதில் இருக்கு, அதுக்கும் பதில் சொல்றேன். அது நேபாள்ல இருந்து வரவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல அவங்க. சரியா? நேபாள்ல இருந்து வரவங்களுக்கு, பர்மால இருந்து வரவங்க எல்லாம் கொடுக்கல. நேபாள்ல இருந்து வரவங்களுக்கு கொடுக்குற முஸ்லீம்களுக்கு கட்டியா ரைட் டிசிஷன் தான். ஏன்னா அந்த வழியா வந்து சைனீஸ் பார்டர் வழியா வந்துடக்கூடாது. பட் ஆனா இது வந்து ஆக்டுபடி பார்த்தோம்னா இது தடுக்கலைன்னா வச்சுக்கோங்களேன், அவன் இஷ்டப்பட்டு ஃபென்ஸ் தாண்டி வரவன், குதிச்சு வரவன் தான் அவன் வந்து உள்ளார வந்துட்டு இருப்பான். இருக்கிறவனுக்கு எங்க வேலை இல்லாம இருக்கு. நீ இவனே வர வர செய்ய மாறிட்ட எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கூட ஒரு கூட்டணி ப்ரோ. அவர் பேசுற மாதிரி பேசுவாரு, நீங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லுவீங்க. அவர் அந்த மாதிரி இல்ல இல்ல வைபர் உங்களோட புரிதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவன் எல்லா ட்வீட்டுமே கார்த்தி எனக்கு ஒரே ஒரு டவுட் கார்த்தி. இதையே கார்த்தி இன்னைக்கு கொண்டு வந்தீங்க, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க, பில் பாஸ் ஆகி அதுதான் ப்ரோ. இல்ல இல்ல ரமலான்ல என்ன தெரியுமா பிடிக்கல, அதானே இங்க பாருங்க. இன்னைக்கே இல்ல அதாங்க இன்னைக்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா
இது வந்து இன்னொரு பொலிட்டிக்கல் 4 நாள்ல ரிலேட்டட் 2 தானே நாள்ல கார்த்தி, 3 அது நாள்ல உண்மைதான். 3 அதான் நாள்ல ப்ரோ இது இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு இல்ல ரமலான் ஒரு இன்னைக்கு 2 3 நாள்ல அனௌன்ஸ் இருங்க, பண்ணி ஒரு இன்வைட் நிமிஷம் இருங்க. பண்ண சென்டிமெண்ட்ஸ் அதான் அது ப்ரோ. எல்லாரும் இல்ல முட்டாள் இல்ல ப்ரோ. இல்லைங்க, அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க, அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. சரியா? அப்படி நீங்க நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேவா? அது நீங்க நினைச்சுக்கோங்க. இதுதான் நீங்க வந்து சரின்னு நினைச்சிருக்கீங்க, எல்லாமே தப்பா சரி ப்ரோ நினைப்பீங்க. சரி. அவ்வளவுதான். அப்ப 2 3 சரி நாள்ல வந்து அப்ப எலெக்ஷன் அகமதி அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும், அப்துல் ஏன் அப்ப அதுக்காக தர பண்றாங்க. மாட்டேங்கிறீங்க? அவ்வளவுதான். ப்ரோ ஏன்னா சரி, ஓகே. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நீங்க அன்னைக்கு ஏத்துக்க போறீங்களா? இல்ல அப்புறம் என்ன? அப்ப கரெக்டா 10 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கே வந்திருந்தா, இன்னைக்கே ஒரு மாசம் இல்ல முன்னாடி இல்ல வந்திருந்தா ஏத்துக்காட்டியும் என்னைக்கு அட்லீஸ்ட் உங்க அமெண்ட்மெண்ட் தப்பா இன்டென்ஷன் ஆச்சு பண்ணது, நினைக்கிறீங்க. நியாயமா இருக்கும்ல. என்னைக்கு வந்து பண்ணது இல்ல ஒரு நிமிஷம் 2 ராபின்சன், வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பண்ணதான செகண்ட் கார்த்தி ராபின்சன், இது. ஒரு நிமிஷம் நான் கார்த்திகிட்ட ஒன்று கேட்கறேன். கார்த்தி, இது ஒரு விஷயம் பண்றதுல நான் ஓப்பனா சொல்லணும்னா சிஏ ஆஸ் சச் பாத்தீங்கன்னா தனியா சிஏவா எடுத்து பார்த்தோம்னா அதுல ஆக்சுவலா நெகட்டிவ் இல்ல. ஆனா அதை யார் கொண்டு வராங்கிறது போது அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, அவங்க எதுக்காக செய்யறாங்க, என்னத்துக்காக என்ன ட்ராக் செய்யறாங்க. ரெக்கார்டு? என்ன சொல்லி ட்ராக் முடிச்சிடுறேன், ரெக்கார்டு? அதுதான் நான் சொல்லி அதுதாங்க முடிச்சேன், அப்புறம் நீங்க அதுதாங்க பதில் சொல்லுங்க. சொல்றேன். அதுதான். இருங்க இல்ல இருங்க ஒன்னும் பிரச்சனை ட்ராக் இல்லை. ரெக்கார்ட் இங்க இருக்கும் போது பாருங்க, இருங்க பிஜேபி இருங்க இல்லைங்க. ஒரு நிமிஷம். அதுதாங்க அதுதான் திருமாவளவன் முன்னே சொல்லிட்டாரு. ஓகேவா? யார் கொண்டு வராங்கன்னு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லாம் பேசின விஷயம் தான் அது. காங்கிரஸ்லாம் அதுதான் கொண்டு சொல்றேன், இதே வந்தது காங்கிரஸ் முயற்சி கொண்டு பண்ண வந்தா கூட ஒரு இதுதான். இது அது மாதிரி ஒரு காங்கிரஸ் இமேஜ் கொண்டு பில்ட் வந்திருந்தா பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் அதுக்கு பேசிருக்க மாட்டீங்க. ஆமாமா, பிஜேபியும் காரணம். ப்ரோ யாரு கொண்டு அதுக்கு வந்தாலும் பதில் சரி சொல்லிதான் ப்ரோ. ஆகணும், வேற வழி இல்ல. அப்படிதான் இல்ல, இல்லைங்க, பிரச்சனை அது இல்ல அதுக்கு ப்ரோ. பதில் சொல்லிதான் ஒரு ஆகணும். ரிலீஜன் அதுக்கு மட்டும் பதில் கொண்டு சொல்லிதான் வராங்க. ஆகணும். சாய்னா சரி அதுக்கு இதே பதில் நம்ம சொல்லிதான் இப்ப வந்து ஆகணும். அதுக்கு தமிழ்நாட்டுல ஐயா வந்து ஐயா இப்ப சாய்னா நம்ம சண்டை சாய்னா போடுறோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. பெர்சிக்யூட் ஆற மைனாரிட்டிஸை காப்பாத்தணுங்கிற இன்டென்ஷனா இருந்தா இந்த பில் பாஸ் பண்ணி ஒரு மாசத்துலயே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே. இது பியூர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்றாங்க சார். அததான் இதெல்லாம் சொல்றேன். இது இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம் வந்து நான் சாய்நாத் இன்னைக்கு இதை அறிவிச்சது காரணம் வந்து இந்த எஸ்பிஐ மேட்டர் தான். அத வந்து திசை திருப்பணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா நம்ம பேசுறதெல்லாம் விவாதங்கள் மாறிடுச்சு இல்ல, அது ஒரு முக்கியமான காரணம். அர்ஜென்டா பண்றாங்க. எதுக்கு ஜி வந்து இத்தனை டைம் வந்துட்டு போறாரு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான், இது எல்லாருக்குமே தெரியுது. இல்ல ப்ரோ, அப்புறம் எதுக்கு அகமதியாத் முஸ்லிம்ஸ் ஏன் கொடுக்க மாட்டீங்க ப்ரோ? ஏன்னா அது வந்து ஒரு செக்ட் ப்ரோ. அவங்க வந்து செக்ட் இன் an இஸ்லாமிக் கண்ட்ரி. நீங்க அப்போ வந்து இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க அப்ரோச் கம்யூனிட்டி தானே. அவங்க செக்ட் இன் an இஸ்லாமிக் ஸ்டேட். ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். they are not a different religion. understand what ஒரு ரிலிஜியனுக்குள்ள இருக்கிற 2-3 செக்ட் நிறைய இருக்கும். அதுல அவங்க அப்ரஸ்டா இருந்தாங்கன்னா அது அவங்களோட இன்டர்னல் மேட்டர். அந்த ரிலிஜியனுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் மேட்டர் அது. அதை நீங்க எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமே அவங்களுக்கு கொடுக்கலாம்னா எல்லாருக்கும் ஓபன் பண்ணிட்டா அவரே வந்து இல்ல, அமித்ஷாவே வந்து அவரு சொல்லிட்டாரு மியான்மர்ல இருந்து வர இந்த ரோஹிங்கியா முஸ்லீம் அவங்களுக்கே நான் கொடுக்க மாட்டேன்னு அவரு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அப்ப எப்படி அவங்க வந்து முஸ்லீம்க்கு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அதாவது இவங்களுக்கு என்னன்னா முஸ்லீம் தவிர்த்து மத்த எல்லாரையும் அதை ஆட் பண்ணிருக்காங்க. பிரதர் ஒரு செகண்ட் கேளுங்க. கிட்டத்தட்ட 6-7 மதத்தை சேர்த்திருக்கீங்க. கிறிஸ்டின் அவங்க எல்லாம் மைனாரிட்டி இல்ல ப்ரோ. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படி 6 ரிலீஜன் இருக்கு மைனாரிட்டிஸ். அதே மக்கள் தான் அங்கேயும் மைனாரிட்டிஸா இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஓபன் பண்ண முடியும் தவிர எல்லாருக்கும் ஓபன் பண்ணிட்டோம் எல்லாரும் வாங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட எக்கானமி வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு இல்லைங்க, நாளைக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க இந்தியால வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியுமா முடியாதா அது சொல்லுங்க. ஹிந்துவா இருந்தா வாங்கலாம் ப்ரோ. அதான் அவங்க வந்து 6 வருஷம் சொல்லிருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் அவங்களோட முட்டாள்தனம். அதுதான் எல்லாம் வாங்க முடியும். அதுதாங்க உங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் சொல்லணும். ஓகேவா? பாகிஸ்தான்ல இங்க வரீங்க, ஏன் வரீங்க? நான் வேலைக்காக வரேங்க. அப்படி இல்ல ப்ரோ, ஒரு டைம் சொல்லிருக்காங்க ப்ரோ. 6 வருஷம் சொல்லிருக்காங்க. 2014க்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க வாங்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்தாலும் கிடைக்கும். ப்ரோ அதுக்காக இது கொண்டு வந்தது இல்ல கார்த்தி ப்ரோ. நான் சொல்றது கேளுங்க. இது வந்து என்சிஆர்ன்ற ஒரு சட்டத்தை அதுக்கான ஒரு இதுக்கப்புறம் யாருமே வர முடியாதா? இதுக்கப்புறம் யாரும் வர முடியாதா? பங்களாதேஷ்ல இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வர முடியாதா? கேளுங்க ப்ரோ, இந்த என்சிஆர்னு அசாம்ல ஆல்ரெடி நீங்க வந்து நடத்திட்டீங்க. அதுல கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து சட்டவிரோதமா குடியேறினவங்க நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அதுல 12 லட்சம் பேர் இந்துக்கள். 19 லட்சம் பேர்ல 12 லட்சம் பேர் இந்துக்கள். அவங்கள வந்து இப்ப நீங்க எப்படின்னா மத்த சிறுபான்மையினர் எல்லாரையுமே வந்து இப்ப 6 வருஷம் கணக்குப்படி நீங்க வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துவீங்க. என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க அதாவது மக்கள் பதிவேடு மாரி ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது அசாம் மாநிலத்துல வந்து இல்ல வங்கதேசம் போர்ல வந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் போர் நடந்து பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசம் விடுதலை ஆன பிறகு
ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தவங்களை வந்து நீங்க வந்து இந்திய நாட்டுல குடிமகன் இல்லைன்ற, அதாவது ஒரு டைம் சொல்லியிருக்காங்க 1971 மார்ச் 24 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து நீங்க இந்திய குடியுரிமை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்தவங்களை வந்து நீங்க வந்து சட்டப்படி விரோதமா வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ அதுல வந்து 19 லட்சம் பேர் வந்து இவங்க சட்டவிரோதமா வந்து வங்கதேசத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வந்து இந்துக்கள். ஓகேவா? இப்போ இந்த சிஏ சட்டம் வந்து இதுல வந்து கொண்டு வரலாம். இப்ப எப்படின்னா வந்து முஸ்லீம் தவிர்த்து எல்லாருக்குமே வந்து நீங்க குடியுரிமை வழங்கலாம். கொண்டு வந்திருக்காங்களா ப்ரோ? அது என்சிஆர் வந்து நீங்க அசாம்ல மட்டும் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அப்படி பண்ணும்போது நாடு முழுவதும் இல்ல நாடு முழுவதும் சிஏஏ இன்னைக்கு வந்துருச்சுன்னா அந்த 19 லட்சம் பேர்ல அந்த 19 லட்சம் பேர்ல முஸ்லீம் தவிர்த்து எல்லாருக்குமே நீங்க குடியுரிமை வழங்கலாம். இதுதான் மேட்ரு. நீங்க அவங்கள தனிமைப்படுத்தலாம். முஸ்லீமை மட்டும் சட்டவிரோதமா குடியேறினவங்கன்னு தனிமைப்படுத்தணும், முத்திரை குத்தணும்ன்றதுதான் ஒரு நோக்கம். இந்த என்சிஆரை வந்து நீங்க நாடு முழுவதும் கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு மாநிலத்திலும் கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். அவர் கேட்டதுக்கு இல்ல நாங்க இப்போதைக்கு வந்து இது நாடு முழுவதும் கொண்டு போறதுக்கான ஐடியா இல்லைன்னு சொல்லி அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு. இதுல பிரச்சனையே இதுதான். இந்த என்சிஆருக்காக கொண்டு வந்ததுதான் இந்த சிஏஏ. என்பிஆரும் இதுக்குதான். வைபர் எனக்கு ஆனா இதுதான் புரியல. வைபர் நீங்க அமெண்ட்மென்ட் ஃபுல்லா படிச்சீங்களா? வைபர் நீங்க அமெண்ட்மென்ட் ஃபுல்லா படிச்சீங்களா? நோட்டிபிகேஷனே புள்ளங்க, நோட்டிபிகேஷனே ஃபுல்லா படிக்காம தவறு இருந்தா சொல்லுங்க. நோட்டிபிகேஷனே இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. நீங்க சொல்லுங்க ப்ரோ, தவறு இருந்தா நீங்க சொல்லுங்க. தவறு இல்ல, ஃபுல்லாவே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகல. நான் படிக்கிறேன் படிக்கல சொல்லுங்களேங்க, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க. நோட்டிபிகேஷனே ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல ப்ரோ. ஏன் ப்ரோ அவசரப்படுறீங்க நீங்க? அத சொல்லலங்க. இல்ல அசாம் மாநிலத்துல நீங்க என்சிஆர் நடைமுறைப்படுத்திட்டீங்க. நடைமுறைப்படுத்தி அங்க போராட்டம் எல்லாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வந்து சட்டவிரோதமா வந்திருக்காங்கன்னு நீங்க வெளியில அறிவிச்சிட்டீங்க. அந்த 19 லட்சம் பேர்ல இப்ப இங்க என்ன வச்சு நீங்க முஸ்லீம் தவிர்த்து எல்லாருக்கும் வந்து குடியுரிமை வழங்கிடுவீங்க. அப்போ அங்க தனிமைப்படுத்துறது யாரு? இதுதான் மேட்ரு. நீங்க சிஏன்றது நீங்க சாதாரணமா வந்து இது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க குடியுரிமை தானே கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தான் நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த என்சிஆர் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். என்பிஆரும் இதுல இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஓகே நீங்க சொல்றது ஓகேவா? நீங்க சொல்றீங்களா ஏதோ ஒன்று. இப்போ இங்க இருக்கிற முஸ்லீம்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க எப்படி அதை டைவர்ட் பண்றீங்க, அந்த மாதிரி பண்றீங்க? அதுதாங்க சொல்றேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இங்க இருக்கிற அவங்க ஒரு மாநிலமா அந்த என்சிஆர் கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? அசாம்ல நடந்துட்டு இருக்குங்க. அசாம்ல நடக்கிறது அடுத்த மாநிலத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? வந்தவங்களே யாரு? அங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க தான். முஸ்லீம் பிரச்சனை இல்லைன்னா வேற மாநிலத்துல இருக்க முஸ்லீம் பிரச்சனை இல்லையா ப்ரோ? இல்ல என்னது? இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா வேற மாநிலங்கள் நடக்கிற முஸ்லீம்களுக்கு பிரச்சனையானா நம்ம கம்மன் இருக்கலாமா? இந்தியா பேசிட்டு இருக்கோம். வைபர் பேசினது வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்த முஸ்லிம்ஸுக்கு எதுக்கு யாருக்குமே சிட்டிசன்ஷிப் தர வேணாம்? எதுக்கு இப்படி ஒரு சட்டம்? ஒரு மைனாரிட்டி அங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க, நம்ம கண்ணு கூட பாக்குறோம். இதே கார்த்தி ப்ரோ தான் சொன்னாரு, இங்க இருக்கிற முஸ்லீமும் அங்க இருக்கிற முஸ்லீமும் ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற ஹிந்துவும் அங்க இருக்கிற ஹிந்துவும் ஒண்ணு இல்லன்னு. அவங்க விருப்பப்பட்டு தானே அந்த நாட்டுக்கு போனாங்க. ஒண்ணு தந்தா எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் தரணும், இல்ல யாருக்கும் தரக்கூடாது. அதுதாங்க அவங்களும் சொல்றாங்க. பாருங்க, இப்ப இதே முஸ்லிம்ஸ் வந்து அங்க இருந்து வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். ஓகேவா? அதெல்லாம் பண்ணலாங்க. நாளைக்கு ஒருத்தர் வந்தா கூட வாங்க முடியுங்க. ஒரு 5 வருஷம் டைம் இருக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாட்டுல என்ன, இந்தியால என்ன எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. அந்த சட்டம் எல்லாம் இருக்கு, இன்னைக்குமே இருக்கு. யாருமே ஐயோ நீ முஸ்லீமா நீ வராத இந்தியாக்குள்ள, அப்படி கிடையாதுங்க. தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ஆமா, அவங்க யார் அந்த சிஏன்றது வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க வந்து ஒடுக்கப்பட்டு அவங்க வந்து இருக்க முடியாதுன்னு அனுப்புறாங்க அப்படின்னா சரி ஓகே, அவங்கள வந்து ஆதரிக்கணும்னு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வேற இதுல ஒரு எங்க அங்க இருக்க முஸ்லீம்லாம் இங்க வந்து பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே தடுக்கலைங்க. நீங்க வந்து இங்க இருக்க அரசியல்வாதிங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இல்ல சும்மா எதை சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட், இந்த அசாம்லாம் பேசிட்டு இருக்காரு, அசாம்லாம் பேசிட்டு இருக்காரு, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அசாம்ல 19 லட்சம் பேர் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க வைபர்? எங்க இருக்காங்க வைபர்? எங்க இருக்காங்க? எங்க இருந்து வந்தாங்க? எங்க இருந்து வந்து இல்லங்க, எங்க இருந்து வந்தாங்க வைபர்? பங்களாதேஷ்ல இருந்து அசாம்ல நிறைய
ஏன் ஒரு வந்தாங்க? நிமிஷம் ப்ரோ. ஏன் வந்தாங்க? இருங்க ஒரு நிமிஷம். ஏன் வந்தாங்க? இது என்ன ப்ரோ ஏன் வந்தாங்க? அது ஏன் போர் வந்தாங்க? நடந்தது அந்த சமயத்திலே இங்க வந்தவங்க சொல்லுங்க. தான். இல்ல சரிங்களா? ப்ரோ, வேலைக்காக அந்த வந்தாங்கல்ல. பாகிஸ்தான் எங்க இந்தியா இருக்காங்க போர் இப்போ? நடந்து இருங்க, இப்ப எங்க இருக்காங்க? வேலைக்காக தான் முக்காவாசி பேர் எங்க வந்தாங்க இருக்காங்க ப்ரோ. இப்போ? தெரிஞ்சா சரி, ஓகே. பேசுங்க. இப்ப எங்க இருக்காங்க? வேலைக்காக எங்க தான் இருக்காங்க? வந்தாங்க. நீங்க இப்ப பங்களாதேஷ், நீங்க அதுக்கப்புறம் திருப்பூர்ல நிறைய எத்தனை பேர் பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு உங்களுக்கு? நிமிஷம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சட்டவிரோதமா குடியேறினதெல்லாம் உண்மைதாங்க. நீங்க கொண்டு வர்றது எப்படி இருக்குன்னா, புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து மொத்தமா யாருக்குமே வந்து குடியுரிமை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ஒரே விதமான கண்ணோட்டம் இருந்ததுன்னா அது தப்பு இல்ல. அப்படின்னு சொல்லி அது நீங்களா நீங்களா நினைச்சிட்டு நினைச்சுக்கோங்க. இருக்கீங்க. அது ஒண்ணும் அப்படிதான். தப்பு இல்ல. நீங்களா நினைச்சு கற்பனையா ஒரு நீங்களா வளர்த்துட்டு இருக்கீங்க. நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்ல நீங்க ப்ரோ நீங்க மதத்தை முன்னிறுத்திருக்க கூடாது ப்ரோ. யாருக்குமே இல்ல, நீங்க இந்த மாதிரி வந்துட்டீங்க. அது எந்த மதமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி அது எல்லாம் தப்பு கொடுக்க இல்லைங்க. முடியாதுல்ல ப்ரோ. எல்லாரும் வாங்க, நம்ம இருக்கிறவங்களே சண்டை போட்டுட்டு இருக்கோம். வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு, லேண்ட் கிடைக்கலன்னு. எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்னா பங்களாதேஷோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? இதெல்லாம் வந்து சொன்னது யாரு? இந்திரா காந்தியே சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தியே சொல்லியிருக்காங்களே. அப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க, ரெஃப்யூஜி இருக்காங்களே அப்படின்னா என்ன நாங்க என்ன பண்ண முடியும்? இந்தியாவில வச்சுக்கிட்டு அவங்களாம் அங்கே தான் அனுப்பணும். எங்களாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது சொன்னாங்களே. யார் சொன்னது? இந்திரா காந்தி தான் சொன்னாங்க. உங்க ராகுல் காந்தியுடைய பாட்டி. அது கிடையாதுங்க. இந்த பிரச்சனையே வேறங்க. இதுவே புரியாம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு அறிக்கை உருட்டு இருக்கும் போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? நமக்கு இவங்க யாருக்குமே புரிய வைக்க முடியாதுங்க. இங்க எல்லாருமே பிளைண்டா ஒரு கனடா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ரெஃப்யூஜிஸ் உள்ள எடுத்துட்டு அங்க பாதி பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க இருக்கிற பிஆர் ஆளுங்களுக்கே வேலை ப்ராப்ளம் இருக்கு. நீங்க எதுக்கு இஷ்டத்துக்கு வெள்ளத்தை வர வைக்கிறீங்க? அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் இல்லங்க அவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லிடலாங்க. இந்துவா இருந்தா என்ன, கிறிஸ்டியனா இருந்தா யாருக்குமே குடியுரிமை கிடையாதுன்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அப்படி சொல்லவே முடியாது. யாரையுமே அப்படி சொல்ல முடியாது. எந்த கண்ட்ரில சொல்லிருக்காங்க? எந்த கண்ட்ரில சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த மதத்தை சேர்த்துக்கணும்ல ப்ரோ. இப்ப நீங்க முஸ்லிமையும் சேர்த்துக்கணும்ல. ஒரு டைம் கொடுத்துக்கணும். இந்த வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தவங்களா இருந்துக்கணும். வைபர் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏதோ உளறிட்டே இருக்கீங்க சம்பந்தம் இல்லாம. உங்களுக்கு லாஜிக்கே சொல்லுங்க ப்ரோ, தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. சொல்லுங்க. சொன்னா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்லங்க, மொத்தமா 2016ல இருந்து 2014 வரைக்குமே 500 முஸ்லீம், 560 570 முஸ்லீம் வந்திருக்காங்க. ஓகேவா? 2016க்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட இங்க வந்து 1500 முஸ்லீம் வந்திருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து. இங்க மைக்ரேட் ஆகி ஆப்கான்ல இருந்து 400 பேர் வந்திருக்காங்க. லீகலா வந்திருக்காங்க. பங்களாதேஷ்ல இருந்து 170 பேர் வந்திருக்காங்க. லீகலா வந்திருக்காங்க. எல்லாம் வந்து தாங்க இருக்காங்க. நீங்க ஏதோ சும்மா சம்பந்தம் இல்லாம கேட்ட போட்டு அடைச்சிட்டாங்க. நீங்க மியான்மர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வரீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்தியால சிறுபான்மையர்கள் யாரும் இந்தியால சிறுபான்மையர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்டியன், சீக்கியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்காங்க. இது மாதிரி வந்து சொல்லுங்க, வேற யாரு இருக்காங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி, பாகிஸ்தான்ல சிறுபான்மை இருக்காதான், இந்துக்கள் இருக்காங்க. என்ன காரணம்னா சொல்ல முடியாது. இதுல வந்து செக்யூரிட்டில இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, அவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்க போறாங்க. சரியா? இப்போ ஒரு முஸ்லீம் வந்திருக்காரு, பாகிஸ்தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இந்தியா வந்திருக்காரு அப்படின்னா அப்ளை பண்ணா அவருக்கு வந்து இங்க வந்து கிரீன் கார்டு வந்து யூஎஸ்ல கொடுக்குற மாதிரி, சிங்கப்பூர்ல கொடுக்குற மாதிரி கிடையாது. நீங்க சொல்லிக்க எதுவும் கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம், 6 வருஷம் டைம் கொடுத்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் நான் ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷங்க. 12 வருஷமா இருந்ததுங்க. 12 வருஷம் இருந்தது. ஓகேவா? இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட சில மதங்களை கோட் பண்ணி நீங்க 6 வருஷம், அதாவது 2014 ஒரு டைம் சொல்லிருக்காங்க. இது நீங்க வந்து இதுல கிறிஸ்டியன் இது முஸ்லீம் சேர்க்கவே இல்லையே. இதுல எப்படி கொடுப்பாங்க? அப்புறம் அதுதானே ப்ரோ சொல்றேன். லீகலா நீங்க ப்ரோ ஒரு நிமிஷம், அவர் சொன்னார்ல இங்க வர்றது தப்பு இல்ல, வருவாங்க, நீங்க சொல்ற ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் இங்க அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கிற முஸ்லீமுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை அதெல்லாம் பேச வரலங்க. இது பிற்காலத்துல அவங்களுக்கு என்னன்னா ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணும். புரியுதுங்களா? யாருக்கு பயத்தை உண்டு பண்ணும்? யாருக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்றது நீங்க தான். அந்த பயத்தை கிரியேட் பண்றது நீங்க தாங்க ப்ரோ. யாருமே ஒரு நிமிஷங்க. இப்ப நீங்க முஸ்லீம் தவிர்த்து எல்லாரையும் அதுல சேர்த்திருக்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஒருவேளை 1970 80 வந்த நிறைய முஸ்லீம்கள் இங்க இருக்காங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன? அதுதாங்க சொல்றேன். அந்த 3 கண்ட்ரியுமே முஸ்லீம் கண்ட்ரி.
ஓகேவா? அந்த அதான் ப்ரோ. 3 அப்ப அகமதியஸ் கண்ட்ரியுமே முஸ்லிம்ஸ் என்ன சரி ப்ரோ? கார்த்தி, அவங்க அப்ப இவங்க இன்டர்னல் முன்னாடியே ரிலிஜன் வந்து அஃபேர்ஸ் இருந்தவங்க பேசாதீங்க எல்லாம் ப்ரோ. அப்ளை பண்ணாவா கிடைக்குமா கிடைக்காதா? இன்டர்னல் ரிலிஜன் அஃபேர்ஸ் இங்க பேசாதீங்க. இருக்கிறவங்க அவங்க ஒதுக்கப்படுறாங்க. கிடைக்கும், அப்ப அவங்க கண்டிப்பா இங்க கிடைக்கும். வரணும்னு நினைச்சா அப்ப அவங்களுக்கு கிடை கொடுக்கணும்ல. அப்ளை பண்ணா கிடைக்குமே, கண்டிப்பா கிடைக்கும். அதான் ப்ரோ இல்ல ப்ரோ, அதுக்கு டைம் அந்த இருக்கு அந்த ப்ரோ. சுச்சுவேஷன் அப்ளை பண்ணலாம் உடனே கிடைக்காது ப்ரோ. யாரும் இங்க பாருங்க. எல்லாருக்குமே ஏ அப்ளை பண்ணா உடனே அதே ப்ரோ உனக்கு 5 வருஷம் வருஷங்கள் கழிச்சு வந்தா டைம் என்ன? இருக்கு ப்ரோ. ஆல்ரெடி இருந்தப்ப இருக்கு நீங்க சொல்றது. அதான் அது ப்ரோ எப்படி குடியுரிமை அப்ளை அவங்க சட்டத்தை தான் பண்றதுக்கு திருத்திருக்காங்க இவங்க. சலுகை இல்லைன்னா கார்த்தி அது ப்ரோ, எப்படி? ஆமா, குடியுரிமை அதான் சொல்றேன். சட்டம்ன்றது 1955 இருக்கு ப்ரோ. அதை வந்து அது இவங்க 55ல திருத்திருக்காங்க. இருந்து இருக்கு, 55ல இருந்து இருக்கு. என்ன திருத்திருக்காங்க? ஒரே ஒரு பாயிண்ட், 2014க்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவதானே? வேற அது ஏன் ஏதாவது அவங்களுக்கு ப்ரோ திருத்திருக்காங்களா அதுல? கொடுத்ததுல இவங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? அப்படி பண்ண முடியாதுங்க. 55ல இருந்து இருக்கு ஒரே சட்டம் தாங்க. அந்த சட்டம் வந்து 55ல இருந்து இருக்குங்க. 55ல இருந்து ஒரே சட்டம் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து இந்தியாவுக்கு வர்றீங்க அப்படின்னா, வெளில இருந்து வரீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் இந்தியாவில் இருக்கணும், வேலை பார்க்கணும். சரி, ஓகே, உங்க மேல கேஸ் இல்லை எதுவும் இல்லைன்னா சட்டம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கு. இதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 2014க்கு முன்னாடி வரைக்கும் இங்க வந்து இவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்பயுமே நீங்க வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு இந்தியாவுக்கு வாங்க, 6 வருஷம் கழிச்சு வாங்கிக்கோங்க சிட்டிசன். 5 வருஷமா 6 வருஷமா டைம் தெரியல, அதை வாங்கிக்கலாமே, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். 12 அப்படிதாங்க வருஷம் இருக்கு. ப்ரோ யாருமே பிரச்சனையே சரி, அந்த ஒரு ரிலீஜனை கட் பண்ணதான் 12 வருஷம் முன்னாடி இருந்தது. இப்போ இவங்க 6 அது ஏன் வருஷமா பண்ணா ஏங்க? அதெல்லாம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. நீங்க வந்து திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை ப்ரோ இந்தியாக்குள்ள செக்யூரிட்டி ரீசன்? அவங்க யாருமே என்ன தீவிரவாதிகளா? வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஐயா, இது பாருங்க, ப்ரோ, இது யாரையுமே வர இந்தியான்றது வேணாம்னு சொல்லுங்க. யாரோட மதத்தோட நாடு கிடையாது ப்ரோ. இது இந்து நாடு கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கேள்வி கேட்கறதுக்கான இந்து இது நாடெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. கிடையாதுங்க. இது கிறிஸ்டின்ஸ் ப்ரோ இல்ல ஆமா, விடுறாங்கல்ல. இது முஸ்லிம்ஸ் மதச்சார்பற்ற அலௌட் இல்லன்னு நாடுன்னும் போது நீங்க மதத்தை ப்ரோ முன்னிறுத்தி ஒரு சட்டமே பாகிஸ்தான்ல கொண்டு இருங்க, வரக்கூடாது. பாகிஸ்தான்ல இருந்து வைபர் இருங்க, ஒரு நிமிஷம் வைபர், ஒரு நிமிஷம் இருங்க. பாகிஸ்தான்ல இருந்து இங்க இருந்து வரவங்களாம் ஏன் ஏன் ஹிந்துஸ்லாம் வராங்க, சிக்லாம் வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அங்க வந்து அடிதாங்க முடியல, இவங்ககிட்ட இருந்து வேற வழி இல்லை அப்படின்னு வராங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஒரு சட்டம். ஓகே, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து முஸ்லீமே வந்தாலும் அவருக்கு ஒரு சட்டம். நீங்க வாங்க, ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க, பாகிஸ்தான் ஒரு 5 ப்ரோ வருஷம் ஒரே இருங்க, நிமிஷம் ப்ரோ. 5 வருஷம் பாகிஸ்தான்ல இருங்க, 6 வருஷம் இருங்க, ஒரு 6 வருஷம் முஸ்லீம் இருங்க, கம்யூனிட்டி இருந்துட்டு ரொம்ப போங்க. அப்ரெஸ்டா ஃபீல் பண்றாங்க ப்ரோ. அப்ப அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ப்ரோ அது யாருக்கு? அவங்கக்குள்ள மத பிரச்சனை அகமதியஸ் ப்ரோ. அதுதாங்க. முஸ்லிம்ஸ் அவங்க நீங்க இல்ல நீங்க ப்ரோ. வரலாம் அவங்க ப்ரோ, அவங்க நீங்க அவங்க அங்க வரலாம். வாழ நீங்க கஷ்டப்படுறாங்க ப்ரோ. கஷ்டப்படுறாங்க, அதுதாங்க நான் சொல்றேன். வரலாம், தாராளமா வரலாம். நீங்க 5 வருஷம் இருந்தா இல்ல அதுல வாங்கிக்கலாம், அந்த அவ்வளவுதான். கம்யூனிட்டி முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் ஒரு இன்க்ளூஷன் வச்சுக்கலாம்ல. அது மத்தவங்க எல்லாம் ஏன்னா வரலாம். உங்க அதை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாரா வந்து பூந்துருவாங்கன்றதுக்காக வைக்கிறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? வைபர் உனக்கு புரியுதா இல்லையா? இந்த முஸ்லீமை பேஸ் பண்ணி நாளைக்கு பின்னாடி கார்த்தி சொல்ல முடியல. இந்த முஸ்லீம் பேஸ் பண்ணி நாளைக்கு பின்னாடி டெரரிஸ்ட் இந்த வழியா யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவங்க இதை ஏன் ப்ரோ ஸ்பெசிஃபிக் டெரரிஸ்ட் பண்றாங்கன்னு அதுதாங்க சொல்றேன். அதுதாங்க இல்லைங்க, அது அதேதான் தப்பே புரியுதா? கிடையாதுங்க. அது இதுல மட்டும் என்ன பிரச்சனை தப்பு? இல்ல. ஒன்றும் தப்பு இல்லைங்க. கூடாது இல்ல கார்த்தி. டெரரிசம் எல்லா அது மதத்திலும் ஸ்பெசிஃபிக் ஆப்கானிஸ்தான், அவங்க வந்து பாகிஸ்தான் ஐடென்டிஃபை பண்ணு கார்த்தி. இல்ல ஒரு சென்டருக்கு ராபின்சன் மட்டும் ஒரு டிஃபென்ஸ் ராபின்சன் இருக்காங்க, அவங்க பண்ணணும்ல கார்த்தி. இல்ல ராபின்சன். இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அங்க இருக்கிற ஒரு முக்காவாசி பேர் வந்து அவங்க லீனிங் டுவர்ட்ஸ் இந்தியாவா தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற தாராளமா பொருளாதாரம் இல்லைங்க, வீக்கா இருக்கு. தாராளமா வரலங்க. எல்லாரும் வரலாம். அந்த நாட்டுல எனக்கு காசு இல்ல, வருமானம் இல்ல, யார் வேணாலும் வரலாம். ஓகேவா? ஆனா எதுக்காக வரீங்கன்னு ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அந்த மோட்டிவ் மட்டும் தான் இங்க கேள்வி, அவ்வளவுதான். நீங்க வாங்க, 5 வருஷம் இருங்க, மோட்டிவ் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க, இது பண்ணுங்க, நீங்க வந்து இருங்க, 5 வருஷம் 6 வருஷம் இருங்க, இருந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்தியாவில தான் இருக்க போறீங்க சாகர வரைக்கும், அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோங்க. அந்த கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு ஒரு பயம் வரலாம். அததான் எனக்கு நீ வைபர் சொல்றான்னு. அது வேற வழி இல்ல ராபின்சன். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நீ ஓபன் டு ஆல் பண்ண முடியாதுல்ல. ஓபன் டு ஆல் எப்படி பண்ண முடியும்? என்ன 10 லட்சம் பேர் தான் நம்மளால ரெஃப்யூஜியே எடுக்க முடியும்னா ஒரு கோடி பேர் ஓபன் டு ஆல்னு எல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஓபன் டு ஆல் வச்சுக்கலாம். ஓகே, பாகிஸ்தான்ல வந்து பெட்ரோல்லாம் 200 ரூபாய் விற்குது, இந்தியால 100 ரூபாய் விற்குது, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? ஓபன் டு ஆல் தான் எல்லாம் வந்து 10 லட்சம் பேர் தான் ப்ரோ. என்ன சொல்றேன்னா யாருக்கும் தர வேணாம் ப்ரோ. அப்போ யாருக்குமே அப்படி இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு, அங்க இருக்கிற ரெஃப்யூஜி சஃபர் பண்ணிட்டு ஒரு செகண்ட் அதேதான் ப்ரோ. அதேதான் 30,000 பேர் தாங்க. கார்த்தி ப்ரோட்ட சொன்னப்போ கார்த்தி ப்ரோ என்ன சொன்னாரு? அங்க இருக்கிற நீங்க சொல்ற லாஜிக்கே இல்ல. அங்க உள்ள இருக்கிற ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து பேசாதீங்க. மைனாரிட்டி வேற, இன்ட்ரா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் வேற. சரி ப்ரோ, நான் பாலஸ்தீன் இஷ்யூ பத்தி பேசுறப்ப கார்த்தி என்ன சொன்னாரு? அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் ஒண்ணு இல்ல, அங்க இருக்கிற இந்து இங்க இருக்கிற இந்து ஒண்ணு இல்ல, அதுதாங்க இப்படி சொல்றேன். அப்ப இவர் என்ன அங்க இருக்கிற ரெஃப்யூஜிஸ் கஷ்டப்படுறாங்கன்னா அப்ப அது அவங்க நாட்டு பிரச்சனை, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் என்னமோ ஆயிட்டு போறாங்க, அப்படி விட்டுற வேண்டியது. அப்போ அவங்க நாடு கஷ்டப்படுற சூப்பர் 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 கேள்வி. அவங்க யாரு? இந்தியால இருந்து போனவங்க,
1940க்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருந்து போனவங்க. அவங்க வந்து அதான் bro, துபாயிலயோ இந்த நாடே துபாயிலயோ வேணாம்னு சொல்லிட்டு சவுதியில இந்தியால இருக்கவங்களுக்கு இருந்து சொல்லல. போனவங்க bro. இந்த நாடே அதுதாங்க வேணாம்னு சொல்றேன். சொல்லிட்டு இந்தியால இருந்து துபாய் போனவங்க. இல்ல அதுதாங்க அதே நானும் பாயிண்ட் சொல்றேன். அவங்களுக்கும் பொருந்தும் ப்ரோ. அதுதாங்க அவங்க நான் இங்க இருந்து சொல்றேன். போனவங்க தான் முஸ்லீம். அங்க பாகிஸ்தான் போனவங்களும் சரி. ஐயா அதுதாங்கய்யா, நீங்க வரலாம், தாராளமா வாங்க. யார் வர வேணும்னா என்ன, எதுக்காக வரீங்க? இல்லைங்க அவங்க என்ன சொல்றாங்க, இந்து இஸ்லாம் இவங்க சொன்னா இல்லைங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க வரோம். ஓகே வாங்க. ஒரு முஸ்லீம் அங்கேருந்து வராரு, ஓகே, அவரும் வந்து அங்கே மெஜாரிட்டியா இருக்க ஒரு சொல்றாரு, எதுக்கு வரீங்க? நான் இந்தியாவில் பிசினஸ் பண்ண வரேன். ஓகே வாங்க, பண்ணுங்க, 5 வருஷம் பண்ணுங்க, 6 வருஷம் பண்ணுங்க, பண்ணிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். இதுவுமே 2014க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு தான். இன்னைக்கும் வரலாம். நீங்க வந்து எப்படி யூஎஸ்க்கு போய் கிரீன் கார்டு வாங்குறீங்களோ அதே மெத்தட் தான். இதுல என்ன மாத்திட்டாங்க, என்ன குளறி பண்ணிட்டாங்க? 1955ல இருந்து இருக்குங்க இந்தியால. அதுக்குதான் ப்ரோ அதுக்கு முன்னாடி தான் நீங்க பேசுறீங்களா? என்னைக்காவது பேசுறீங்களா? 2014 மாத்தினது என்ன இருக்குன்னு பாருங்க. இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்றேன் வைபர். இந்த மொத்தமா இவங்க சொன்ன 6 ரிலிஜனும் சேர்த்து ஒரு 30,000 பேர் தான் வராங்க இப்போதைக்கு கரண்ட் லாஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி. உண்மைதான். அதே மாதிரி 12 லட்சம் பேர் இந்துக்கள். நீங்க இதை கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.6% தான் ப்ரோ இருக்காங்க பாகிஸ்தான்ல, ரொம்ப கம்மி தான். அதுதாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து குடியுரிமை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க தனிமைப்படுத்தப்படுறது யாருன்னு பாருங்க. ஏன் ப்ரோ தனிமைப்படுத்த போறாங்க? நீங்க சும்மா நீங்க பேர் வரும். அதாவது லாஸ்ட்ல என்ன பேர் வரும்னா இவங்க எல்லாம் வந்து சட்டவிரோதமா குடியேறின முஸ்லீம்னு ஒரு பேர் வரும். அதுக்கான ஒரு தவறான ஒரு முயற்சி தான் அது. புரியுதுங்களா? நீங்க தான் அந்த நரேட்டிவ் செட் பண்றீங்க. எல்லா மதத்தையும் நீங்க தள்ளி வச்சுட்டு நரேட்டிவா ப்ரோ? அதான் ப்ரோ உண்மை ப்ரோ. இதுதான் ப்ரோ வரும் கண்டிப்பா. நீங்க வந்து அதுக்கப்புறம் பேரு ஒரு நியூஸ்லயோ ஒரு இதுலயோ யாராவது அறிவிக்கும் போது இப்படிதான் வரும். அரசியல் புரிதல் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா ஒன்னும் யாராலையும் ஒன்னும் சொல்ல முடியாது. அது கரெக்டா இன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணும் ப்ரோ. அத சொல்லுங்க. கரெக்டா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நோக்கம் என்ன? ஒரு மாசம் முன்னாடியே அமித்ஷா சொல்லிட்டாரு அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறேன் எலெக்ஷன் முன்னாடி. அப்பலாம் தெரியலையா? ஓகே ப்ரோ, அது நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு கரெக்டா ரமதான் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க? அது சொல்லிட்டு என்ன பாயிண்ட் சொல்றீங்க? அதே பிஎம் தான் இதுக்கு ரம்ஜானுக்கு இப்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு. அது தெரியுங்களா? அவர் நடிச்சா நாங்க நம்பிடுவோம் ப்ரோ. நீங்க நம்பறதுக்காக 800 பேர் முட்டாள். நீங்க நம்பாதீங்க. நீங்க நம்பாதீங்க. இல்ல முதல்ல இதுல கேள்வி கேட்கறது என்னன்னா, இது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. நீங்க பாகிஸ்தானியோ மத்த நாடெல்லாம் சொன்னீங்கன்னா அது ஒரு மதம் சார்ந்த நாடு. நம்ம வந்து அப்படி கிடையாது, இந்து நாடே கிடையாது இது. புரியுதுங்களா? இது எல்லாம் தேர்ந்த ஒரு கிறிஸ்டியன்ஸ் சிக்ஸ் எல்லாம் உள்ள விடுறோம். நான் என்ன இந்துஸ் ஒன்லி அலௌட் நான் சொல்றேன். ஏங்க நீங்க என்ன, நீங்க உங்ககிட்ட அந்த உரிமையே கிடையாதுங்க. நீங்க யார உடனும்ன்ற உரிமையே உங்களுக்கு கிடையாதுங்க. நீங்க சொல்றதுக்கே உரிமை இல்ல. யாரு வேணாலும் வரலாம் வைபர். யாரு வேணாலும் வரலாம். உங்களுக்கு இங்க வந்து குடிமகன் ஆகணும் அப்படின்னா அது உள்ள வைக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற என்ன? நீங்க வாங்க, தொழில் பண்ணுங்க, கறிக்கடை வைங்க, என்ன அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க. எல்லாருமே தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. பாகிஸ்தான் நாளைக்கு ஒருத்தர் வரட்டும், யாரும் வர வேணாம்னு சொல்லிடுவாங்கன்னு அது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க இத. இல்ல கார்த்தி ப்ரோ, இந்த சிஏக்கும் என்சிஆர் இந்த என்பிஆர் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு ப்ரோ. இது மூணுமே வந்து ஒரு முயற்சி தான் ப்ரோ. நீங்க சொல்வீங்க இதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. இது நீங்க ஒண்ணு தெரியுமா? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி உங்க ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. எடுத்தா தெரிஞ்சிடாதா ப்ரோ? இத அத்வானி வந்து 2003ல இல்ல எடுத்து தெரிஞ்சிடாதா? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிருக்காரு. இதே சட்ட திருத்தத்தை அத்வானி வந்து 2003 2004 தெரியல அவர் கொண்டு வந்திருக்காரு. இதே அதாவது அத்வானி அப்ப காங்கிரஸ் கொண்டது இருக்கு. இல்ல அத்வானி தான் திருத்தம் கொண்டு வந்திருக்காப்ல. புரியுதுங்களா? காங்கிரஸ் சொல்லுங்க. ப்ரோ இது ஆல்ரெடி இருந்த சட்டத்தை தான் திருத்திருக்காங்க ப்ரோ. சின்ன திருத்தம் தான் அவங்க பண்றது. சரிங்களா? இது அத்வானி பண்ணதா இப்ப இவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இவங்களோட கோல் தான் அது. அப்ப நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பண்ணது இப்ப பண்றீங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இங்க என்ன நடக்கும்ன்றது எல்லாமே இது ஒரு பயம் இருக்கும்ல. இப்படியே ஒழிச்சிட்டு இருங்க. 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 20 வருஷம் கழிச்சு இது நீங்க நாளைக்கே பேச மாட்டீங்களா? இப்போ அடுத்த வருஷம் 10 வருஷமா பிஜேபி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குன்னா என்ன பிரச்சனை வந்ததுதான் எல்லாருமே ரொம்ப வல்லரசு நாடாயி எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இல்ல இங்க இருக்கிற சிறுபான்மையருக்கு எதனா பிரச்சனை வந்ததான்னு கேக்குறேன். அதான் ப்ரோ அடிச்சாங்களா, செத்துனாங்களா, வீடு விட்டு செத்துனாங்களா, புரியுதுங்களா? இங்க இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, அது நடந்துகிட்டு நீங்க உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான். சரி போன இல்ல இதான் போன 2016 இருந்து 2021 வரைக்கும் பிஜேபி அலைன்ஸ்ல இருந்து ஏடிஎம்கே தான் ஆண்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு உங்களுக்கு? பிஜேபி அலைன்ஸ்ல இருந்து ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டுல ஒண்ணாவல ப்ரோ, இந்தியா அவங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க அதான் தமிழ்நாட்டுல கேக்குறேன். அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்களா? அதிமுக தான் உங்களுக்கு முக்கியமா இந்த ராஜ்யசபால இதுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வரதுக்கு முக்கியமே அவங்க தான். அவங்களும் பாமக தான். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களே, அவங்க உங்களுக்கு தேவையான சட்டத்துக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறதா அவங்க வேலையா இருந்தது, அதை பண்ணிட்டாங்க இன்னைக்கு. சரிங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்களே ப்ரோ, அதான் ப்ரோ இந்த சிஏ சட்டத்துக்கே அவங்களோட ஓட்டு ரொம்ப முக்கியமா போயிடுச்சுன்னு சொல்றேன். சிஏ என்ன கெடுதல், இந்தியாவுக்கு என்ன கெடுதல்னு கேக்குறாரு. கெடுதல்னு சொல்றீங்களே, என்ன கெடுதல் இந்தியாவுக்கு? ஒரு ரிலிஜன் மட்டும் டார்கெட் பண்றீங்க, அதான் கெடுதல். எங்க டார்கெட் பண்ணோம்? இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுதா? அது என்ன ப்ரோ? அப்ப அங்க கார்த்தி ப்ரோ எடப்பாடியே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவர் சொன்னாரு. ஒரு நிமிஷம் புரியாத ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நேபாள்ல இருந்து ஒரு இந்து வந்தாலுமே அதே சட்டம் தாங்க. அவனே 6 வருஷத்துக்கு தான் வந்து இங்க தொழில் பண்றானா இல்லையா, கடை வைக்கிறானா இல்லையா, அதுதான் பார்த்து தாங்க அவனுக்கு கொடுப்பாங்க. நேபாள்ல இருந்து வரான்ல, அவன் இந்து தானே, அவனுக்கும் அப்படித்தாங்க சட்டம். ஸ்ரீலங்கால இருந்து வரான்ல, அவனும் இந்து தான், அவனுக்கும் அந்த சட்டம். அப்ப இந்துக்கு மட்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க, சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க சிஏ மட்டும் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு வந்து இதுல என்னங்க தப்பு இருக்கு, இதுல ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வரப்போறது இல்ல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்றேன். ஆனா வந்து இதுல வந்து 3 விஷயம் இருக்கு. ஜாதி வாரி கணக்கு, ஜாதி வாரியா கணக்கு எடுத்துருவோமா? கணக்கு எடுத்தா தெரிஞ்சிருமா எல்லாரும்? இல்ல மக்கள் தொகை பதிவேடு, அதுதாங்க நானும் சொல்றேன். ஜாதி வாரியா கணக்கு எடுத்தா தெரியாதா? இல்ல ப்ரோ, இது அது வேற எடுக்க சொல்றாரு. ராகுல் காந்தி போற ஊர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது எடுத்தா தெரிஞ்சாதா? எடுக்கணும் தான் ப்ரோ. அது எதுக்கு சொல்றாரு? அது எடுத்து தெரிஞ்சிருமே. சொல்றாருன்னா குறிப்பிட்ட சில சமூகம் தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு, அதை முதல்ல எடுங்கன்னு சொல்றாரு. அதை மட்டும் எடுத்தா தெரியாது, சென்செக்ஸ் எடுத்து தெரிஞ்சிடும். அதானே? அது எடுத்தா தெரியாது, இது எடுத்தா தெரிஞ்சிடும். இல்ல ப்ரோ நான் சொல்றது ஏங்க அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எடுக்கணும் இங்க பாருங்க, அவங்க அதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது அவங்களுக்கு. நீங்களா வந்து ஒரு கற்பனை வந்து 10 வருஷம் கழிச்சு இப்படி பண்ணுவாங்க, 20 வருஷம் கழிச்சு இப்படி பண்ணுவாங்க, இந்த கற்பனையிலேயே ஓட்டிட்டு இருங்க. அவங்க 10 வருஷம் வேலையை எடுக்கணும். 10 வருஷம் அவங்க 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிக்கிறதுக்கான கணக்கு போடுறாங்க. நீங்க 10 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கணக்கு போட்டு உட்காந்துருங்க. அவங்களே நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அவர் சொல்றது முக்கியமான நல்ல விஷயம் தானே ப்ரோ. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் வந்து யாரோட சமூகம் எவ்வளவு வந்து இங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு, உங்க சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து இருக்குல்ல. குறிப்பிட்ட சில சமூகம் தான் எல்லா துறையிலயும் மேல இருக்குன்றதுதான் பிரச்சனையா அவர் பேசிட்டு இருக்காப்ல. அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை தான் ப்ரோ. அததான் அவர் கேக்குறாரு, நீங்க எடுங்கன்னு தான் சொல்றாப்ல. அப்ப என்பிஆர்ல என்ன ப்ரோ பிரச்சனை? பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் தானே எடுக்கிறாங்க, யாரு நம்ம ஊர்ல என்னென்ன இருக்காங்கன்னு தானே பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல அதுதான் சொல்றேன். என்பிஆர் அதாவது சென்செக்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல நிறைய வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 விஷயமான இதை உங்ககிட்ட கேட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அதை வந்து அது எதுக்கு சொல்றாங்கன்னா, இல்ல ப்ரோ அந்த 21 நிறைய கேள்விகள் ஆட் பண்ணிருக்காங்க ப்ரோ. சென்செக்ஸ்ல முன்னாடி இருந்ததை விட நீங்க எப்ப இங்க வந்து, அதாவது இப்ப எப்படி என்னங்க ஆட் பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க. எப்ப வந்தீங்க? ஓகே, எப்ப வந்தானே எப்ப வந்து சொல்லுங்க. அதுதான் ப்ரோ. இது என்பிஆர், இந்த என்சிஆர், இந்த சிஏ, இது 3க்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். இந்த என்பிஆர் வந்து இந்த என்சிஆர் கொண்டு வரதுக்கான ஒரு முன்னோட்டம். ஐயா நீங்க பாருங்க, ஐயா நீங்க 10 வருஷம் இப்படியே பேசிட்டு இருங்க, 10 வருஷம் ஜெயிப்பாங்க. 20 வருஷம் பேசிட்டு இருங்க, 20 வருஷம் ஜெயிப்பாங்க. இது பதில் இல்ல ப்ரோ. ஜெயிப்பாங்கன்றது எப்படி ப்ரோ? இது பதில் இல்லைங்க, பதில் இல்லைங்க. நீங்க வந்து எப்பயுமே வந்து அவங்கள வந்து ஒரு பூதம் பெய் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க. தாராளமா வாங்கிட்டே இருக்கு. இல்ல நீங்க வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க கார்த்திக் ப்ரோ. என்னப்பா அவங்களோட நடவடிக்கை தான், அந்த மாதிரியே அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க நடவடிக்கை தான். அவங்க ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க எப்படி நம்புவாங்க? மக்கள் நடவடிக்கை பார்த்தாலே தெரியுது ப்ரோ. இருக்கட்டுமே, யார் ராகுல் காந்திக்கு மதம் இல்லையா, ஸ்டாலினுக்கு மதம் இல்லையா, யாருக்கு மதம் இல்ல? இவர் மதம் இல்லாம யாரா இருக்காங்க? இதெல்லாத்தையும் கமலஹாசனுக்கு மதம் இல்லையா, யாருக்கு இல்ல? மத கலவரத்தை உண்டாக்குறாருல.
எங்க ஆச்சு யாரு மோடி என்ன என்ன பிஜேபி என்ன பண்றாங்க அதானே பண்றாங்க. எங்க எ- எங்க எ- நடந்தது எங்க- எங்க எங்க ஆச்சு நடந்தது என்ன சொல்லுங்க ஆச்சு நதீர். என்ன ஹிஜாப் ஆச்சு பிரச்சனை நதீர் சிஏஏ பிரச்சனை ஹிஜாப் வந்து மோடி வந்து ஹிஜாப் போடாதன்னு சொன்னாரு அவங்க கிட்ட வந்து. அந்த அந்த ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? அந்த ஸ்கூல்ல என்ன பெங்களூர் நடந்தது சொல்லுங்க. என்ன அந்த ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? நடந்தது டீட்டெயிலா அந்த சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க மணிப்பூர் ஒரு சொல்லுங்க. எடுத்துக்காட்டு. இல்ல அதுக்குள்ள இல்ல போனா வைபர் மணிப்பூர்லயே நீங்க வந்து நீங்க பேசாதீங்க. வைபர் பாத்தீங்கன்னா வைபர் நீங்க பேசாதீங்க. நான் அவர்கிட்ட ஓகே தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க பேசக்கூடாது இருக்கிற இல்ல இல்ல சரண்டர். நீங்க பொண்ணுங்களுக்கு கேட்டீங்கல்ல நீங்க என்ன அவர்கிட்ட கலவரம் பேசிட்டு பண்ணாங்கன்னு இருக்கல. கேட்டீங்கல்ல, அவர்கிட்ட தான் என்ன பேசிட்டு கலவரம் இருக்கேன். பண்ணாங்கன்னு கேட்டீங்கல்ல ப்ரோ, நீங்க வேற அதுக்கு பதில் ரீசன் சொல்றேன் ப்ரோ. கேட்டிருக்கல மணிப்பூர் வைபர். கொஞ்சம் மணிப்பூர் அமைதியா நீங்க இருங்க வந்து வைபர். அவர்கிட்ட பேசிட்டு சரி இருக்கல சரி வாங்க வாங்க அவர்கிட்ட. வாங்க வாங்க பேசுங்க பேசுங்க. நதீர் சொல்லுங்க நதீர். அங்க ஹிஜாப் போட வேணாம்னு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? யார் சொன்னது? மோடி அங்க இருக்கிற சொன்னாரா? ஸ்கூல்ல அங்க இருக்கிற யார் ஸ்கூல்ல சொன்னது? அதுக்கு யார் சொன்னது? பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ல என்ன சொன்னாங்க அதுக்கு சொல்லுங்க. யார் சொன்னது? அங்க இருக்கிற ஸ்கூல்ல யார் ஹிஜாப் போடாதீங்கன்னு சொன்னது அது சொல்லுங்க அந்த ஃபர்ஸ்ட். மேனேஜ்மெண்ட் சொன்னிச்சு ஏன் சொல்லுச்சு? என்ன யூனிஃபார்மா இருக்கணும். அப்ப பார்த்தா அப்ப எதுக்கு சீக்ஸ் டர்பன் மட்டும் அலோவ் பண்ணீங்க? அதையும் தானே வேணாம்னு சொல்லியிருக்கணும். இது வேணாம்னா அதுவும் தானே வேணாம். மிலிட்டரியில 6 டர்பனே அலோவ் பண்றாங்க தெரியுமா? மிலிட்டரியில கூட. ஏன் சொல்லுங்க. சரி அப்போ அது அவங்களுக்கு எப்படி மத நம்பிக்கை, இவங்களுக்கு இது மத எசென்ஷியல் நம்பிக்கை. பிராக்டிசஸ் இருக்கு பிரதர் நதீர். எசென்ஷியல் பிராக்டிசஸ் குள்ள வருதா இதுவும் இல்லையான்னு எசென்ஷியல் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பாக்கணும். சொல்லுங்க. இஸ்லாமுக்கு இது அது எசென்ஷியல் அது பிராக்டிஸ் தான். கடைசியில யாரு இல்லைங்க இல்ல முடிச்சிருங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு நீங்க பேசிட்டீங்க. ஓகே, அது வந்து ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட்டே அதை ஒத்துக்கிட்டாங்க. சரியா? இது பெங்களூர்ல ஒரே ஒரு ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை. இது இந்தியா ஃபுல்லா நடக்குதா? சரி ப்ரோ, அப்ப யார் பவர்ல இருந்தா? அந்த கிடையாதுல்ல. டைம்ல யார் பவர்ல இருந்தா? யார் பவர்ல இருந்தா இல்லைங்க. பிஜேபி தானே இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது. யார் பவர்ல இருந்தான்னு பேசுவீங்களா? தமிழ்நாட்டுல நடந்ததுக்கு இப்படியே அப்புறம் பேசிட்டு பேசுங்க ப்ரோ. அதான் இருக்கலாமா? நடக்கல, இதுவரையும் நடக்கல. சரி, ஓகே. தமிழ்நாட்டுல வந்து ஜாதி ஒரு பிரச்சனை ஒரு அவ்வளவு நடந்துட்டு தாழ்த்தப்பட்டவரை இருக்கு. அடிச்சிட்டாங்க. எல்லா ஸ்கூல்லயும் ஜாதி இப்ப பிரச்சனை. வந்து வேங்க வயல்ல ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. யார் பவர்ல இருந்தா பேசுவோமா? இப்படியே பேசிட்டு இருக்கிறதா? சரி ப்ரோ, ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ஸ்கூல்ல கிளியரா ஒரு தெரியுது மத பிரச்சனை நிறைய வருது. என்ன தெரியுது? இப்ப ஒரு சிஏஏ ஒரு வருது, பிரச்சனையும் வரல. இந்த அதான். பிரச்சனை வருது. வருது. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும், வந்துகிட்டே சரி இருக்கும். ப்ரோ அந்த என்ன பிரச்சனை? உங்க பிரச்சனையே சொல்ல மாட்டேறீங்க. என்ன பிரச்சனையே சொல்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கீங்க குஜராத் சம்மந்தம் இல்லாம. கலவரம் பிரச்சனை தான், சிஏஏ பிரச்சனை ப்ரோ தான். குஜராத் கலவரம் குஜராத் கலவரம் சரி ப்ரோ, கார்த்தி ப்ரோ, நான் உங்கள்ட்ட கரெக்ட் நியாயமா தான். ஒரு கேள்வி குஜராத் கேட்கறேன் ப்ரோ. ஒரே குஜராத் ஒரு கலவரம் கேள்வி இல்லைங்க. குஜராத் ஒரே ஒரு கலவரம் கேள்வி பிரச்சனை கேட்கறேன், தான். அதுக்கு குஜராத் பதில் மட்டும் கலவரத்துக்கு சொல்லுங்க. இல்லைங்க. குஜராத் சொல்லுங்க. கலவரத்துல நடந்தவங்களே ரிலீஸ் பண்ணாங்க, கரெக்டா? அப்ப ஆமா, கோயம்புத்தூர் கலவரத்துல நடந்தவங்களையும் அப்பாவிகளையும் ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல. ஏன் அதை மட்டும் பண்ணல? இவங்க தான் மத பண்ண சார்பற்ற வேண்டியதானே. நாடாச்சு. பண்ண வேண்டியதானே. அதுதான் யார் ஏன் வேணாம்னா? சென்ட்ரல்ல இருக்கிற திமுக என்ன பிஜேபி பண்ண அஃபிடவிட் வேண்டியதானே? போட்டிருக்கு? திமுக சரி ப்ரோ, என்ன அஃபிடவிட் திமுக கெட்ட போட்டிருக்குன்னு கட்சி, எடுத்து பாருங்க. கேவலமானவன், ஸ்டாலின் கேவலமானவர்னே வச்சுப்போம். ஏன் மோடி பண்ணல? பண்ண வேண்டிய அவசியம் ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. திமுக என்ன அஃபிடவிட் போட்டிருக்குன்னு எடுத்து பாருங்க. அவங்க எல்லாம் வெளில விட்டீங்கன்னா வந்து பிரச்சனையாயிருங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நுட்ரதீஸ், அவங்க எல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி யார் போட்டிருக்கா கோர்ட்ல? திமுக. எடுத்து பாருங்க. சும்மா என்னத்தையா உளறிட்டு இருக்காதீங்க சம்பந்தம் இல்லாம. சவுக்கு சங்கர்லாம் படிச்சிடாரு, பாக்கலையா நீங்க அதை? சரி ப்ரோ, கோயம்புத்தூர்ல இருக்கவங்க விடாதீங்க அப்படின்னு. என்ன விஜய் வந்து பட் அது அவங்களோட ஸ்டாண்டுமே அதுதான். பிஜேபியோட ஸ்டாண்டுமே அதுதான். ஆனா அதுக்கு வந்து நீங்க நோட்டிபிகேஷன் இது அஃபிடவிட் போட்டது திமுக தான். அஃபிடவிட் போட்டது திமுக தான். நீங்க அவங்கள போய் கேளுங்க ஃபர்ஸ்ட். அவங்ககிட்ட கேட்டுட்டு இங்க வாங்க. சரி ப்ரோ, இந்த கோலி மசாலா ப்ரோ, என்ன ப்ரோ விஜய் இந்த மாதிரி ஸ்டாண்ட் கோலி மசாலா ப்ரோ, நீங்க தானே எசென்ஷியல் பிராக்டிஸ்னு ஆரம்பிச்சது. ஸோ விஜய் வந்து இல்லைங்க, விஜய் வந்து ரொம்ப கிளவரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருங்க. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. எப்படி சொல்றீங்க? மாற்றுக்கிறது லட்சுமி 2Gக்கு ஸ்பீக்கர் கொடுங்களேன். ஏன் எடுத்திருக்காரு? அவர் 2Gக்கு அவர் ஸ்பீக்கர் அரசுல கொடுங்க. எடுத்திருக்காருங்க. அரசுல எடுத்திருக்காருங்க. வைபர் அரசுல அவர் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லுவீங்க. லட்சுமி அவரை 2Gக்கு நீங்க ஸ்பீக்கர் பிராண்ட் கொடுங்க ப்ளீஸ். பண்ணுவீங்க. அவர் வந்து அது கிடையாதுங்க. நான் வந்து நீங்க எல்லாருக்குமான ஆள் முடிவு பண்றாரு. அவர் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை வந்து டார்கெட் பண்றாரு. அதை பண்றாரு விஜய். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது கவலை விட திமுக காரங்க தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணு கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா பண்ணி போட்டிருக்காருங்க. அது ராஜீவ் காந்தி எல்லாம் தெரியாமலாம் போடலங்க அவரு. ராஜீவ் காந்தி எல்லாம் ஏற்கனவே கதறல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப தெளிவா போட்டிருக்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் பல்கா வாங்கிட்டு இருந்தீங்க. எங்க அண்ணன் வந்து பங்கு வந்துட்டாரு. எங்க அண்ணன் பங்கு வந்துட்டாரு. இதுல எல்லாமே ஓட்டுக்காக தான். பிஜேபிக்கு எதிராக பேசுறாப்ல போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி எவ்வளவு பெரிய அதுக்கான ஒரு விஷயமா பிஜேபிக்கு ஓட்டே தேவையில்லைங்க. தமிழ்நாட்டுல 0 வந்தாலும் பிஜேபிக்கு கவலை இல்லைங்க. 10% வந்தாலும் கவலை இல்லை, 5% வந்தாலும் கவலை இல்லை, ஓட்டே போடல நோட்டா கீழே இருந்தாலும் கவலை இல்லை. சரியா? பிஜேபி கவலையே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நோட்டா கீழே போடுங்க. ஒரு தொகுதியிலையும் 200 ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்க அதை பத்தி கேர் பண்ண போறாங்களா? அவங்க ஏதாவது கிடையாது.
ஆனா விஜய் எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து ரொம்ப கரெக்டா தெளிவா எடுத்திருக்காரு. அவர் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் டார்கெட் பண்றாரு. அதான் அவர் பண்றாரு. இதுக்கு கதற வேண்டியது திமுககாரங்க தான். நாங்க ஏங்க ஃபீல் பண்ணோம்? இல்ல ப்ரோ, அவர் 2026ல தானே வராரு. இப்ப பேசுறாருன்னா ஓட்டுக்காக இருக்காது, ஒரே ஒரு क्वेश्चन ப்ரோ. அதுதாங்க உண்மையான ஒரு விஷயத்துக்காக வந்து வைபர் எதிர்க்கிறோம். வைபர் வைபர் அவரு அரசியல் வைபர் ஆரம்பிச்சிட்டாரு. வைபர் ஒன்னு சிம்பிள் லாஜிக் அவர் சொல்றேன் பாரு. போடலாம்னாலும் நீங்க கேள்வி சிம்பிள் கேட்பீங்க, லாஜிக் அவர் சொல்றேன் பாரு. போடலாம்னாலும் கேள்வி கேட்பீங்க. சிம்பிள் லாஜிக் சொல்றேன் பாரு, புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் லாஜிக் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ சரவணபவன் ஹோட்டல் இருக்கு, ஓகே, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் வந்து சரவணபவன் தான் சாப்பிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே நீங்க அடையாறு ஆனந்தம் ஒன்று போட்டிங்கன்னா என்ன ஆகும்? டேவிட் ஆகும். இதுதான் விஷயம். சிம்பிள் லாஜிக். பிஜேபிக்கு அந்த கவலையே கிடையாதுங்க. அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அவங்க கையெழுதி போகும் தான் தமிழ்நாட்டில். சரியா? அவங்களுக்கு ஓட்டு விழுது, ஓட்டு விழுல, அவங்களுக்கு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல, அதை பத்தின கேரே கிடையாது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்களா முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டுலாம் வாங்கிட்டு இருக்கீங்களா? எங்க அண்ணா அதை அடிச்சு கொடுக்குறாங்கல்ல உங்ககிட்ட இருந்து, அதுவே இல்ல அது போதும். நேரடி போட்டி ப்ரோ. அது திமுக வர்சஸ் விஜய்னு போனா அது எப்படி வேணா போட்டோம், ஓட்டு பிரியட்டும், அது பிரச்சனை இல்ல. அது அதுதாங்க நம்ம தேவை, அதுதாங்க அது எங்களுக்கு தேவை. அது தமிழ்நாடு அதுதாங்க மட்டும்தான். எங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டை யார் ஏங்க ஆள்றாங்கன்னு பிரச்சனை அதுதாங்க வரும்போது எங்களுக்கு தேவை. அடிச்சுக்கலாம் ப்ரோ. தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம என்ன ஐயோ வேணா எங்களுக்கு அடிச்சுக்கலாம். அது இந்தியாவை யார் அதுதாங்க ஆள்றாங்கன்ற எங்களுக்கு போது அவர் தேவை. சரியான முடிவு எடுத்திருக்காருல்ல. இந்தியாவை அதை நீங்க தமிழ்நாட்டுல முடிவே பண்ண முடியாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட்டை வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா வச்சு அவங்க ரூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல ப்ரோ, இந்த 39 MP வந்தாலே ஓகே தானே. இன்னுமே அந்த யதார்த்தம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களா? ஏங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க 400+ இருக்காங்க. நீங்க இன்னும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க ஆல்ரெடி டிக்ளர்டு. அவங்க ஆல்ரெடி டிக்ளர்டு. அவங்க 2029 எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு வச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்கள தாண்ட முடியாது. சரியா? என்ன பண்ணாலும் தாண்ட முடியாது. ஆனா உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு இருப்பை காப்பாத்திக்கோங்க. கார்த்திக் ப்ரோ ஒரே நிமிஷம். வைபர் ப்ரோ ஒரே ஒரு டவுட். மணிப்பூர்னு பேசிட்டு இருக்கீங்களா? மணிப்பூர்ல என்ன இஷ்யூன்னு தெரியுமா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய டாபிக், ரொம்ப பழைய டாபிக். இல்ல அது ரொம்ப பழைய டாபிக். அதை விட்டுருங்க. ரொம்ப பழைய டாபிக். மணிப்பூர்லயே பிஜேபி ஜெயிக்கும் போது அவங்க பார்த்துட்டு தான் கதறுவாங்க. அதை விட்டுருங்க. அதுவே உங்களுக்கு தெரியாது. அங்க 2 MP இருக்கு, 2மே பிஜேபி ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு கதறுவாங்க. அதை விட்டுருங்க. அது தண்ணி அதான் இவங்களுக்கு விளக்கலாம் தேவையில்லைங்க, முடிவு தாங்க இவங்களுக்கு. ஏங்க இவங்களுக்கு விளக்கம் தான். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு படிச்சு பாருங்க. ஐயா அந்த விளக்கெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லைங்க. இவங்களுக்கு தேவையே இல்லை, இவங்களுக்கு முடிவு தான். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பேசிட்டு அவங்களுக்கு என்னங்க தெரியும்? எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. முன்னாடி சமீபமா உயர்நீதிமன்றம் பழைய மேட்ரு எடுத்துட்டு போயிட்டு சும்மா 1/2 மணி நேரம் பேசுறது. ஆமா சரி, 2 பேர் தனியா போய் பேசுவோம். 2 பேர் தனியா போய் பேசுவோம். 1950 வரைக்கும் 2 பேர் தனியா பேசுவோம். 1950 ஐயா நீங்க 2 பேர் தனியா போய் பேசிக்கோங்க. 1950 கதைதான். சரி, இன்னைக்கு அதே பேசுவோம் ப்ரோ. எஸ்பிஐ இல்ல கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு கேள்வி. அந்த எஸ்பிஐ இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு வரப்போகுது இல்ல லிஸ்ட். நாளைக்கு வரப்போகுது இல்ல லிஸ்ட். நாளைக்கு வரப்போகுது. அதுல என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு இப்ப தீர்ப்பு வந்து கொஞ்சம் கடினமா வந்து உங்களை நோக்கி அது கேக்குறேன். மார்ச் 15க்குள்ள நீங்க வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடணும்னு சொல்லி கொஞ்சம் கடுமையா பேசிருக்காரு. நாளைக்கு வரப்போகுது இல்ல. எங்க மேல இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பிஜேபி மேல புது விமர்சனம் தான் வைங்க. சரியா? கடைசியா என்ன சொல்லுவீங்க? அம்பன்கிட்ட காசு வாங்கிட்டாரு, அதானிட்ட காசு வாங்கிட்டாரு, இதெல்லாம் பேசுவீங்க. ஓகே, நீங்க யார்கிட்ட வாங்கிருக்கீங்கன்னு நாங்க பாக்கணும்ல. 1000 கோடி யார்கிட்ட வாங்கிருக்கீங்க? அம்பானியா அதானியா பாக்கணும்ல. நீங்க 500 கோடி வாங்கிருக்கீங்க அம்பானியா அதானின்னு நாங்க பாக்கணும்ல. அது மட்டும் வெளியே வர போறது இல்ல. இவங்க இந்த ரைடு எல்லாம் வர்றாங்கல்ல, அது எப்படி யாரு எந்தெந்த கட்சிக்கு இப்போ ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாட்டுல இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் மேல ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் கூட அதுவா இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு நிறைய பேருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் ஏதாவது பணம் கொடுத்திருந்தாலோ வைபர் ராஜா இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாளைக்கு தானே வரப்போகுது. ஆமா நாளைக்கு வரும்ல. நாளைக்கு வந்தா தெரிஞ்சிடும். நாளைக்கு வருதா எப்போ வருது வந்தா தெரிஞ்சிடும்ல. ஜாஃபர் சாதிக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு எல்லாமே தெரிஞ்சிடும்ல. இந்தியன் சமட்ல வாங்க பேசுறீங்க. உங்களுக்கு தெரியும். நாளைக்கு தெரிஞ்சிருங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும்ல எல்லாமே.
ஏங்க இவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேதுங்க. இவங்களை எல்லாருமே டெம்ப்ட் பண்ணி அவங்க ட்ராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கத்திட்டே இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு வரப்போதா? எப்போ வரும்? நாளைக்கு வராது. நாளைக்கு வந்து அவங்க வெளியிடுவாங்க. மார்ச் 15க்குள்ள வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடும்னு சொல்லிருக்காங்க. வெளியிட்டே ஆகணும்னு கொஞ்சம் கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காங்க. ஐயோ, அதுதாங்க நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அவங்கள பத்தி. அவங்க வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உங்களெல்லாம் ட்ராப்ல மாட்டுறதுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரோ அந்த ஜிகர் தண்டால வர மாதிரி ஸ்கெட்ச் அவருக்கு இல்ல ப்ரோ, உங்களுக்கு தான். கடைசியா இவங்க தான் சிரிச்சு போட இல்ல போறாங்க. இல்ல விக்னேஷ் சொன்ன மாதிரி தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அதானின்னு சொன்னீங்க, உங்களுக்கு தான் காசு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் யாராவது எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து பழசுங்க. ஏன்னா அவங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? இல்ல பிஜேபிக்கு 1000 கோடினா பிஜேபிக்கு 1000 கோடினா காங்கிரஸ்க்கு ஒரு 2 கோடி, காங்கிரஸ்க்கு ஒரு 2 கோடி. இதுல வந்து சரிசமமா போயிடும். இப்படிதான் வந்து இது வைபர் உங்களுக்கு புரிய மாட்டேங்குங்க. ஏன் வாங்குறீங்க? வெக்கமா இல்ல? இல்ல வைபர் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வைபர் இதுதான் ஒரு நெரேட்டிவ் உடைக்கிறது. எப்படி உடைக்கணும் அவ்வளவுதான். திரும்ப நீங்க அதான் பேசுவீங்க. நீங்க காசு வாங்கின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க திரும்ப கேஸ் ரேட் இப்ப பேசுவீங்க. கேஸ் ரேட்டை வந்து அவர் வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு குறைச்சிட்டாருன்னு பேசுவீங்க. ஆனா ஏன் குறைக்கிறாரு? ஏன் எதுக்காக குறைக்கிறாரு? அன்னைக்கு குறைக்கிறாரு, அவருக்கு தெரியாதா? நீங்க எலெக்ஷன்ல வந்து பேச முடியாதுல்ல. பேசினா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இப்பதான் 100 ரூபாய் குறைச்சோம், 3 மாசத்துக்கு முன்னாடி 200 ரூபாய் குறைச்சோம், போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டுவாங்க. ஏங்க அவங்க ரொம்ப கிளவரா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையுமே உங்களை மாதிரிலாம் கிடையாது. மந்தமா கிடையாதுங்க. அவங்க மடத்தனமா கிடையாது. அவங்களாம் ரொம்ப தெளிவா 400 ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளானோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே புரிய மாட்டேது உங்களுக்கு. அவங்க கோயில்ல இருந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி தெளிவா கட்டிட்டு எல்லாமே இந்த டேட்ல ஓப்பன் பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும், 5 வருஷம் பிளான் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாம இன்னும் கதறிட்டே இருக்கு. அது உண்மைதான் ப்ரோ. அது எப்படி எல்லாம் வந்து மக்களை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுலாம் அதெல்லாம் வந்து பிஜேபி தவிர யாருக்குமே தெரியாது. கரெக்டா எப்படி அவங்க செட் பண்ணி போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். இப்ப திறமையா வந்து கையாண்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான் ப்ரோ. ஆனா மக்கள் இப்போ முட்டாளா இல்ல ப்ரோ. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, அவர் போய் பாருங்க, தேர்தல் வர சமயத்துல 100 ரூபாய் குறைச்சிருக்காருன்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. முட்டாள் இல்லைங்க, நீங்க தான் முட்டாள் இல்ல. அதனால பிஜேபியை ஓட் பண்ணி முட்டாள் இல்ல, நீங்க தான் முட்டாள். சொல்றாங்க இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க. போதைப் பொருள் கடத்தல் அதை பத்தி என்ன பேசுங்க. அதை பத்தி தமிழ்நாடு எவ்வளவு குஜராத் மாநிலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை பத்தி பேசுனீங்களா? குஜராத் மாநிலத்துல அதானி துறைமுகத்துல தான் அதிகமா வந்து அதுவே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. பெருமை தானங்க, நிறைய பிடிச்சிருக்காங்கல்ல. ஆமாங்க, நிறைய பிடிச்சிருக்காங்கல்ல. பாகிஸ்தான்ல இருந்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். பாகிஸ்தான்ல இருந்து வந்து போதைப் பொருள் வந்தா மட்டும் பிடிக்கணும். அதையும் பிடிக்கிறாங்கல்ல, அதையும் பிடிக்கிறாங்க, இதையும் பிடிக்கிறாங்கல்ல. 2 நாள் முன்னாடி ஏதோ பாஜக சேர்ந்தவர் வந்து ஏதோ இது மாதிரி கஞ்சா இப்ப கேஸ் விலை கம்மி பண்ணது ஏன் முன்னாடி பண்ணலாம் தானே? உங்களுக்கு என்ன இனஃப் பட்ஜெட் இல்லையா? எலெக்ஷனுக்காக கேஸ் விலை கம்மி பண்ணுவீங்க. இதுவே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுவே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா. இதுவே தெரியாம தெரியுது. வைபர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. நம்ம புரியுதா? நம்ம தான் 20 வருஷம் 15 வருஷம் இதுவே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இதுவே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியா? நீங்க சொல்ற பத்தி எங்க மக்கள் நலனுக்காக பண்ற நீ? இப்ப வைபர் சொல்றாரு பாத்தீங்களா, எஸ்பி இது பர்பஸ்லாம் வந்து காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக பண்றீங்க. புரியுதா? ராபின்சன், உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். சரியா? எல்லா அரசியல்வாதியுமே மக்கள் நலன் அதுக்கெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு யாருங்க அதையும் பண்ணுவாங்க. அதை தாண்டி பிஜேபின்ற எந்த கட்சியுமே பண்ணாது. உலகம் ஃபுல்லா எந்த கட்சியும் பண்ணாது. எல்லா கட்சியுமே ஓட்டுக்கு தான் வேலை பார்க்கும். ஓட்டுக்கு தான் வேலை பார்க்கும். 6 மாசம் கழிச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து குறைச்சிருந்தா நீங்க பேசுவீங்களா? இப்போ ஓட்டு போட போறீங்களா? ஆமா, எல்லாருக்கும் பொதுவான கட்சி தான். மனசாட்சியோட சொல்லுங்க ப்ரோ. யார் சொன்னது பொதுவான கட்சி? மனசாட்சி கேட்டு நீங்க தான் நம்புறீங்களா?
ப்ரோ இங்க நான் தான் எவ்வளவு சொல்றேன். முஸ்லிம்ஸ் என்னப்பா பிஜேபிக்கும் ஓட் 800 போடுறாங்க, பேர் நீங்க கேக்குறாங்க மட்டும் ப்ரோ. பிஜேபிக்கு முஸ்லிம்ஸே ஓட்டு போடல நம்பாதீங்க. 800 பேரா? எவ்வளவு பேர் கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன். என்னப்பா நதீர் 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 கேக்குதா? நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல கடைசி வரைக்கும். இருங்க 370 விட்டுருங்க. ட்ரிபிள் தலாக்கை பத்தி யாருமே பதில் சொல்ல. ட்ரிபிள் தலாக் நீங்க சொல்லுங்க நந்தீர், நீங்க சொல்லிருங்க நந்தீர். ட்ரிபிள் தலாக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு அது யாரு கொண்டு வந்தா? அது யாரு? ட்ரிபிள் தலாக்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்ல தலாக் 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 அனுப்புறது ட்ரிபிள் தலாக் கிடையாது. 3 மாசம் டைம் எடுத்துட்டு ஆமா அது அந்த பண்ண 3 மாசத்துக்குள்ள அவங்க மனசு மாறினா ஒண்ணு சேர்ந்துட்டு சேரலாம். அதுக்கு பேரு தான் ட்ரிபிள் தலாக். ஆமா இதுதான் உண்மையான சட்டம். ஆமா அதுக்கு சட்டம் யார் கொண்டு வந்தா சட்டம்? அது ஓகே ப்ரோ, ட்ரிபிள் தலாக் ஓகே. அது ஓகேவா? ஓகே யூசிசி கொண்டு வராங்க, இவங்க தான் கொண்டு வர போறாங்க. ஓகே அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா நந்தீர்? இல்ல ப்ரோ நான் அதெல்லாம் கேட்கல ப்ரோ. எதுக்கு ஒரு ரிலிஜியனை தொடர்ந்து இதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. அப்படியே மதமாற்று போடக்கூடாது. பதில் எனக்கு சொல்லுங்க. அநியாயமா இருக்கு, அநியாயமா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியால வந்து நேரு வந்து ரிலிஜியன்ல சொல்லுங்க, நீங்க அதை பேஸ் பண்ணுங்க. அதை விட்டுருங்க. உங்களுக்கு தேவையோ அதான் பேசணும். ஓகே அவன் மதம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 10 மதம் இருக்கும், 15 மதம் இருக்கும். அது ஓகேயா? நீங்க வந்து எல்லாருக்கும் மதமே இல்லாத வந்து ஒருத்தனை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியாது, அது பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கு, அவங்க ஒரு ஒளிபட வச்சிருக்காங்க. அப்படி சொல்லுங்க. அது இருக்கட்டும். இல்லைங்க உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை? யூசிசி நீ ஏத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க நந்தீர். ஏத்துக்கிறோம் ப்ரோ. அதுதான் கொண்டு வராங்க, அதை கொண்டு வராங்க, ட்ரிபிள் கொண்டு வராங்க. இல்ல தப்பு இல்லைங்க. அது யார் பண்ணிருக்கா? யார் நீங்க சொல்ற மதவாத கட்சி தான் பண்ணுது. யாருக்கு பண்றாங்க? உங்களுக்கு தான் நல்லது பண்றாங்க. இதுவும் பண்றாங்க. என்ன பண்றாங்க சொல்லுங்க. என்ன பிரச்சனை பண்ணாங்க சொல்லுங்க. சிஏவா இருக்கட்டும், இதெல்லாம் பிரச்சனை தான். ஐயோ என்னைய திரும்ப சொல்றீங்க. ஹிஜாபுக்கு அன்னைக்கே விளக்கம் கொடுத்துட்டேன் ப்ரோ. ஹிஜாபுக்கு திரும்ப விளக்கம் கொடுத்துட்டேன். சரி நீங்க வந்து நீங்க யார திரும்ப கேள்வி கேட்கணும்? ஹிஜாப் போட சொல்லி கட்டாயப்படுத்துற முஸ்லீம் குடும்பத்தை போய் கேள்வி கேட்கணும். ஏயா பெண்களோட உரிமை படிக்கிறீங்க? விருப்பப்பட்டு போடுறவங்களை விட்டுருங்க. விருப்பப்பட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கவங்க கேளுங்க. கம்மியா இருக்கட்டும், ஒருத்தர் இருக்கட்டும், 4 பேர் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் கேளுங்க. தலாக் பத்தி பேசுறீங்களே, இல்ல ஒரு நிமிஷம். இப்போ நீங்க அவங்க மதத்துல இருக்கிற தமிழ்நாட்டுல இங்க ஒரு ஜாதி இருக்கு. ஒரு நிமிஷம். இங்க இந்து மதத்திலேயே ஒரு குறிப்பிட்டவங்க தான் வந்து இதுக்கு வரைக்கும் இருங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு தான் போறாங்க. சொல்ல போனா போடுறப்போ எல்லாரும் அதாங்க விருப்பப்பட்டு போடுறவங்களை விட்டுருங்க. விருப்பப்பட்டு போடுறவங்க கேள்வி கேட்கலங்க. விருப்பம் இல்லாம அவங்க மேல திணிக்கிறவங்க அதுதாங்க. அதை கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட். ஐயா அதை ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல நடந்த ஸ்கூலுக்கு கேள்வி கேளுங்க. என்னைக்காவது கேள்வி கேட்டுருக்காங்க. பொண்ணை கொலை பண்றவன் இருக்கானே அத மாதிரி தான் இல்ல கார்த்தி ப்ரோ. நீங்க இல்ல முஸ்லீம் மதத்துல இருக்கிற இந்த இதை சொல்றீங்க. இந்து மதத்துல நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, அத அவங்க கலையறதுக்கான எந்த சட்டமும் கொண்டு வரல. இப்ப இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் சொல்றாங்க கோயில் கருவறைக்குள்ள எல்லா ஜாதியும் போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்களா? திராவிட கட்சி ஆட்சினால ஜாதியை ஒழிச்சாங்களா? முஸ்லீம்ல இருக்கிற அவங்களோட நடைமுறையில இருக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சரி ஓகே அது பெண்களுக்கு நல்லதாவே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் பெண்களுக்கு நல்லதாவே இருக்கட்டும். இந்து மதத்துல இருக்கிற பிரச்சனை யார் கலையிறது? ஜாதி எல்லாம் ஒழிக்க முடியாது குணா. எப்படி ஒழிப்பீங்க? கரெக்ட் ப்ரோ. அவர் சொல்ல வைபர் வந்து நீங்க வந்து எல்லாரும் ஒழுங்கா ட்ரீட் பண்ணா நாங்க எதுக்கு ஜாதி வழியா இந்த இஷ்யூ வரும் ப்ரோ? எதுமே இல்ல குணா, நான் கேக்குறது என்னன்னா ஒரு நிமிஷங்க. நான் கேக்குறது என்னன்னா நீங்க முஸ்லீம் மதத்துல இருக்கிற பெண்களுக்கு நல்லது பண்றதுக்காக இதை கொண்டு வந்தீங்க. சரி ஓகே ஏத்துக்கிறோம். நீங்க இங்க இந்து மதத்துல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுங்க. அதாங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. ப்ரோ இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ? ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் வந்து கருவறை வரைக்கும் போகலாம், கோயில் உள்ள விடுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட இது சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏதாவது நடைமுறை இருக்காங்க? கருவறைக்குள்ள நான் கூட்டும் போறேன், வரீங்களா? நீங்க எந்த கோயில் கூட்டும் போற சொல்றீங்களா? என்ன கூட்டு போற? நீங்க சொன்னீங்கல்ல ஒரு நிமிஷம் முஸ்லிம் மதத்துல இருக்கிற இல்ல
நீங்க அடுத்த மதத்துல இருக்கிற பிரச்சனையை களையறதுக்கு அதான் முன்னாடி அதான் இந்து வைபர் மதத்துல அதான் இந்து வைபர் மதத்துல உங்களுக்கு இருக்கிற தெரிய மாட்டேது பிரச்சனைய உங்களுக்கு தெரிய இல்ல இந்து உங்களுக்கு மதத்துல தெரியாது இருக்கிற பிரச்சனையை இல்லைங்க பத்தி நீங்க பேசணும்ல, அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் அவங்க சரி பண்ணிக்கிறாங்க, அவங்க சரி பண்ணிட்டே இருக்காங்க எல்லாத்தையும், அது அதுதான் தெரிய மாட்டேங்குது. அதுதான் நீங்க இங்க சங் இருக்க பரிவார இங்க இருக்க அமைப்புல இருந்து நிறைய ஆட்சியை கோயில்ல அமைச்சுக்கிட்டு ஒரு இருங்க குறிப்பிட்ட மதத்தை இங்க வந்து நீங்க இங்க இப்படிதான் இருக்க பண்ணணும், இங்க ஸ்கூலுக்குள்ள ஹிஜாப் போட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வெறுப்பு வரும் தான். நீங்க அதை வந்து முடிவு பண்ணக்கூடாது, அது ஆரியா அவங்களோட சொன்னா உரிமை. அதெல்லாம் ஸ்கூல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொன்னதுயா, மேனேஜ்மெண்ட் சும்மா இல்ல இல்ல அதான் ஏதாவது உலகிட்டு ஸ்கூல் இருக்காத உலகிட்டு மேனேஜ்மெண்ட்டை இருக்காத சொல்றாங்க. வைபர் பின்ன வேற என்ன யார் ப்ரோ சொன்னா, கார்த்தி ப்ரோ, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து போட்டு வர வேணாம்னு சொல்றாங்களா? வேற யார் சொன்னா, அந்த ஒரு வேற ஸ்கூல்ல யார் மட்டும் சொன்னா, கர்நாடகாவில் என்ன நடந்ததுன்னு கர்நாடகால உங்களுக்கு முதல்ல தெரியும். அந்த ஸ்கூல்ல மட்டும் சொன்னாங்க. ஏதோ சொல்லுங்க என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அந்த ஸ்கூல்ல தான் சொன்னாங்க, வேற என்ன யார் நடந்தது? சொன்னாங்க? அதை எடுத்து அரசியல் பண்ணது யாரு? ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்றதெல்லாம் அரசியல் பண்ணது யாரு? ஒரு கட்சி தான் பண்ணுது. இல்ல யார் சொன்னதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ப்ரோ அத ஸ்கூல்ல சொன்னதுதான், அது கட்சி ஒரு கட்சி எடுத்து அதை வந்து அரசியல் பண்ணி என்ன அரசியல் போராட்டம் பண்ணாங்க? நடந்தது, இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுதான் ப்ரோ. அதுதான் சொல்றேன்ல, அடுத்த மதத்துல இருக்கிற அவங்க நம்புற விஷயங்களை வந்து நீங்க வந்து தடை பண்றீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்க போட்டு வரக்கூடாது, ஸ்கூலுக்கு இதெல்லாம் போட்டு உள்ள வர, இந்த மாதிரி நீங்க வந்து ஓ அடுத்த என்னடா மதத்துல இருக்கிற வைபர் பிரச்சனையை வைபர் களையறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற இந்து ஆமா மதத்துல இருக்கிற பிரச்சனையை நீங்க பேசணும். நீங்க அதை அதுக்கான சட்டம் கொண்டு பேசுறாங்கல்ல வரணும். பேசுறாங்கல்ல இல்லையே, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. யார் பேசல? நீங்க தான் திருத்துனீங்களா வந்து இந்த மதத்தை? இல்ல இல்ல இவங்க என்ன அதுக்கான இப்போ ஒரு 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 இதுக்காக சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அதே மாதிரி இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் வந்து கோவில் உள்ள போகணும், அவங்க தான் இது பண்றாங்க, அவங்களோட நடைமுறை தான் அப்படி இதெல்லாம் கிடையாது. ஜாதியாவே இல்ல இருக்கு, இல்ல அப்படிலாம் வைபர் ஏகப்பட்ட இது வைபர் இருக்கு. வைபர் அதுவே நமக்கு தெரியாது சரியா, தெரியாம பேசிட்டு இருக்க. பாதி கோயிலுக்கு மேல வந்து இருக்கிற கோயிலே வந்து தனித்தனி கம்யூனிட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஐயருங்களுக்கு அலோடே கிடையாது. அது வேற ப்ரோ, அவன் அது நம்ம வச்சிருக்கான் தமிழ் சரியா. சாமிகள், அது வேற, சரி புரியுதுங்களா? ஓகே, அவங்க எந்த எல்லாம் எந்த வந்து சாமி கேக்குறீங்க சாமி? ஆமா உண்மைதான், அவங்க எல்லாம் வந்து சிறு தெய்வங்கள்னு அது சொல்லுவாங்க. அவங்க ஓகே. எல்லாம் நமக்கு நம்மளோட தொடர்பு இப்போ உள்ளவங்க, அவங்க வேற, எந்த கோயில்ல புரியுதுங்களா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? எந்த ப்ரோ? கோயில்ல இவங்க உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பெரு இருக்கு? தெய்வங்கள் ப்ரோ, சிறு தெய்வங்கள் வேற, பெரு தெய்வங்கள் வேற. நம்மளோட சாமி சரி இந்த ஓகே சரி மாரியம்மன், ஓகே தேவி, இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் தான் நம்ம ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கறி சாப்பிடுவாங்க. கார்த்தி ப்ரோ கறி சாப்பிடுவாங்க, முட்டை சாப்பிடுவாங்க, முட்டையை படைப்பாங்க, சிக்கன் படைப்பாங்க, இதெல்லாம் நம்ம ஆட்கள் ப்ரோ, புரியுதுங்களா? ஏதோ ஒண்ணு தெரியாம பேசினா கூட பரவாயில்ல, எல்லா டாபிக்குமே ஒண்ணுமே தெரியாம கத்துக்கிட்டே இருந்தா எப்படி ப்ரோ பேசுறது? ஒரு நாள் உண்மை பேசிருக்கீங்களா வாழ்க்கையில? நீங்க ஒரு சட்டத்தை படிச்சுட்டு வந்திருக்கீங்களா, இல்ல ஒரு திட்டத்தை படிச்சுட்டு? இது உண்மைதாங்க, சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள்லாம் உண்மைதாங்க, புரியுதுங்களா? பெரு தெய்வங்கள்லாம் இந்த திருப்பதி கோவில்லாம் அங்கெல்லாம் வந்து ஒரு மீடியேட்டர் நடுவுல இருப்பாங்க. அவங்க பண்றத நம்மள ஆட்கள்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு மரத்துல ஒரு சாமியை வச்சு ஒரு முட்டையோ சிக்கனையோ வச்சு படைச்சு அவங்களே சாப்பிடுவாங்க, புரியுதுங்களா? இவங்கெல்லாம் நம்ம சாமி, ஒரு நிமிஷம் இதுல வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து எல்லா சாமியும் நம்ம சாமி இதுல நம்ம ஆட்களும் இருக்காங்க, நம்ம ஆட்கள் தான் நிறைய இடத்துல வந்து வைபர் பூசாரியா வெயிட் இருக்காங்கன்னு பண்ணுப்பா, அவர் சொல்றதெல்லாம் ஏதோ வந்து சொல்றாரு. அது வேற விஷயம். வைபர் ஒரே செகண்ட். நீங்க கார் வைப்பர் அடிக்கிற மாதிரி வசம் நடிச்சா எப்படி? ஒரு நிமிஷம் அடுத்தவனையும் பேச விடுங்க. இப்ப உங்களுக்கு எதை பத்தி பேசணும்? ஒண்ணுல இருந்து ஒண்ணு தாவிட்டே இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. நீ வந்து திடீர்னு சிறு தெய்வ வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடுங்கிறீங்க, அந்த தெய்வம் அவங்க தெய்வம் வந்துருங்க. இல்ல தெய்வம்னா இல்ல எல்லா 2G தெய்வம் ஒண்ணுதாங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க. அவர் சொன்னாரு இல்லைங்க, நம்ம ஆட்கள் தான் நிறைய பேர் பூசாரியா இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு மீன் பண்ணாருங்க. அது வேற இது வேற, அது ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சரி உங்க குலதெய்வம் என்னது? எங்க குலதெய்வம் என்ன? அங்காளம்மன். அது யாரு பூஜை பண்றாங்க? அதுதான் ப்ரோ, அவங்க எல்லாம் நம்ம சாமி ப்ரோ, தமிழ் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்னு சொல்றேன், புரியுதுங்களா? வைபர் கடந்த 50 வருஷமா ஆட்சியில் இருக்கு திராவிட கட்சிகள் தான். இருக்க கோயில் எல்லாம் யாரு கையில் இருக்குது? உள்ளுக்குள்ள யாரு போகணும், எவ்வளவு ரூபா கொடுத்து போகணும், இருங்க, யாரு போகணும், எவ்வளவு ரூபா கொடுத்து போகணும், அதிகமான ரூபா கொடுத்தா பக்கத்துல கூட்டிட்டு போறதெல்லாம் யார் பட்டிட்டு இருக்கா? அப்படி நியாயமா யாரை கேட்கணும்? அரசாங்கத்தை கேட்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நான் ஒரு முஸ்லீம், ரொம்ப நேரமா ஹிஜாபுக்கு வேண்டி நீங்க போராடுறீங்க. ஹிஜாப் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? ஹிஜாப்னா என்ன, ஹிஜாப் ஏன் வந்துச்சுங்கிற வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. சரி இல்ல, சரி நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்க சொல்லுங்க. யாராவது இதுக்கு வர்றீங்க? இப்ப நீங்க முஸ்லீமா இருந்து அதை ஆதரிக்கிறீங்க, அப்படிதானே? கண்டிப்பா ஆதரிக்கிறேன். ஹிஜாப் போடுறது இருங்க, அது என்ன இல்ல, ஹிஜாப் போடுறத ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ரெண்டாவது விஷயம். ஹிஜாப் எப்படி வந்து, ஹிஜாப்னா என்ன, அதோட வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரியும் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. சொல்லுங்க நதீம், சொல்லுங்க கேட்டுக்கிறேன். ஹிஜாப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது நபி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல ஹிஜாப் ஒரு ரெகுலேஷன். ஹிஜாப்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் இது எந்த இடத்துல நபி சொன்னாருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் உங்களால காட்ட முடியுமா? அது குர்ஆன்ல தான் இருக்கு ப்ரோ. இதுல என்ன ப்ரோ, இது என்ன ப்ரோ? நீங்க குர்ஆன்ல எந்த இதில் இருக்கு, ஆயத்தில் இருக்கு, எந்த இடத்துல வருது? ஹிஜாப்ங்கிற வார்த்தையே கிடையாது. என்னங்க பைத்தியக்காரத்தனமா சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்லட்டுமா அதோட வரலாறு?
ஆரம்பத்துல அரேபியா அந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்க டைம்ல வந்து நிறைய அடிமைகளை வந்து இஸ்லாமிய இது வந்து போர் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அடிமைகளை வந்து புடிச்சிட்டு வருவாங்க. அந்த அடிமை பெண்களை வந்து அவங்க வந்து ஏலம் விடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அடிமை பெண்கள் ப்ரோ யாரு? நம்ம அடிமை பெண். ஒரு பெண்கள் நிமிஷம் கான்செப்ட் வேற, ஒரு எங்க பாருங்க நிமிஷம் எங்க ஒரு பாருங்க நிமிஷம் வாங்க ஒரு வாங்க நிமிஷம். ஏன் அடிமை பெண்கள் தனி பதட்டப்படுறீங்க? கான்செப்ட். ஏன் அடிமை பதட்டப்படுறீங்க? பெண்கள் ஒரு தான் ஃபர்ஸ்ட் நிமிஷம் என்னன்னு சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க. அடிமை நான் பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி என்னன்னு முடிய தெரியுமா வரைக்கும் உங்களுக்கு? பதட்டப்படாதீங்க. அடிமை நதீம் ஒரு பெண்கள்னா நிமிஷம் என்னன்னு தெரியாமே நதியை ஒரு கொஞ்சம் நிமிஷம் இருங்க அவர் நதியை சொல்லிட்டு நதீம் நதீம் கொஞ்சம் சொல்லி வெயிட் முடிய பண்ணுங்க, வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு பதட்டப்படாதீங்க. கேட்கணும். என்ன வெயிட் பண்ணுங்க. ஏன் பயப்படுறீங்க? சரி சொல்லுங்க சொல்லுங்க. பயப்படாதீங்க. அந்த போர்ல வந்து ஒரு இடத்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்க பெண்களை வந்து அடிமையா கொண்டு வந்துருவாங்க. அப்ப வந்து நம்ம வீட்டு பெண்கள் யாரு அவங்க யாருன்னு வித்தியாசம் தெரியறதுக்காகத்தான் நம்ம பெண்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து தலையில வந்து அது முக்காடு போட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது சூப்பர் வந்துச்சு. அருமை. சரிங்களா? அப்புறம் அதுலதான் ப்ரோ வந்து அந்த நான் சொல்றேன் ஹிஜாபுங்கிறதுக்கே ஹிஜாப்னா ஹிஜாபுங்கிற நான் சொல்றேன் இருங்க ஏன் நான் முடிக்கட்டும் சொல்றேன் நான் நான் முடிக்கட்டும் சார். சொல்றேன் ஏன் விளக்கம் பதட்டப்படுறீங்க? தப்பான நீங்க விளக்கம் சொல்லுங்க, சொல்றீங்க. நான் அப்புறம் சொல்றேன் சொல்லுங்க. நான் இல்ல சொல்லிடுறேன். அப்புறம் சொல்லுங்க, அவர் சொல்லி முடிக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்க குதிக்கிறீங்க, குறுக்க பையன் பாயிறீங்க. ஒரு சரி ஓகே செகண்ட், ஒரு சொல்லுங்க நிமிஷம் சொல்லுங்க. விடுங்க, அவர் பேசட்டும். ம். நீங்க ஸோ ஒரு நிமிஷம் பேசுங்க, அவர் ஹிஜாபு ஒரு இல்ல நிமிஷம் ஏன்னா வந்ததோட மறந்துட போறேன், வரலாறு அவர் என்ன சொன்னா ஹிஜாபு பேசிக்கிட்டே இருக்கு. வந்ததோட வரலாறு இஸ்லாமிய படையெடுப்புல வந்ததுதான ஒழிய நமக்கு எங்கேயுமே எந்த புக்லயுமே வந்து பெண்களுக்கு மட்டும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்டம் எதுலையுமே கிடையாது. நான் சரியா? நீங்க சொல்ற இந்த தலாக் இருக்கு இல்லையா, அதுவே வந்து குரான்ல கிடையாது. என்ன அதெல்லாம் வந்து நீங்களா இடையில வந்து இங்க இருக்க இஸ்லாமிய இருங்க ஆணாதிக்க நான் சமூகம் சொல்றேன் வந்து நீங்களா நான் வந்து சொல்றேன் இங்க ப்ரோ. பெண்கள் மேல அடிச்சு ஏத்துனது. எதுவுமே வந்து நீங்க சொல்ற எந்த ரூல்ஸுமே வந்து குரான்ல வந்து பெண்களுக்குன்னு தனி சட்டத்திட்டம் எல்லாம் சொல்லி கிடையாது. நீங்க ஒரு பர்சனல் லா போர்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி வந்தவங்க நீங்க வந்து பலதரப்பட்ட சட்டங்களை வந்து இஸ்லாமிய பெண்கள் மேல வச்சுக்கிட்டீங்க. கல்யாணமே 4 குரான்ல கல்யாணம் 33வது பண்ணலாங்கிறாங்களா? அதோட அர்த்தம் என்ன? இல்ல அத்தியாயத்துல 4 கல்யாணம் பண்ணலாங்கிறாங்களா? குரான்ல அதோட அர்த்தம் என்ன? 33வது ப்ரோ இல்ல அத்தியாயத்துல ப்ரோ ஹிஜாப் இதெல்லாம் சென்சிட்டிவ். போடணும் ஒரு நிமிஷம் ப்ரோ. அப்படின்னு இருக்கு. இல்ல நீங்க முஸ்லீமா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வைபர் இதுல இருந்து வைபர் அவரை கொஞ்சம் என்ன இருப்பா பேச விடவே வைபர் இல்ல கொஞ்சம் இல்ல மாட்டேங்கிறீங்க. இருப்பா வைபர். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு ஏங்க இப்ப நடுவுல அவர் ஒரு முஸ்லீமா செகண்ட் பேசிட்டு வெயிட் இருக்கான்னு பண்ணுப்பா. சொல்றதெல்லாம் எப்படிங்க யாருங்க நம்ப முடியும்? அவர் செகண்ட் அந்த வெயிட் மாதிரி பண்ணுப்பா. பேசிட்டு அவங்க ஒரு 2 நிமிஷம் பேரும் நான் பேசுறேன் பேசிட்டு கொஞ்சம் இருப்பா. முப்பத்தி இல்ல எனக்கு மூணாவது புரியல. அத்தியாயத்துல நீங்களும் தான் எனக்கு செக்குலர் இல்ல. நீங்க எதுக்கு ஆக்கிட்டீங்க. வைபர் உள்ள நான் வர்றீங்க? பேஜ் நம்பர் நானும் தரேன் அவரும் ப்ரோ, பேசுறோம். பேஜ் நம்பர் தரேன். 33வது ஹிஜாப் போடணும்னு இருக்கு. ஹிஜாப்ங்கிறது எதுல பசங்களுக்கு இருக்கு, இல்ல 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 ஒரு நிமிஷம் பசங்களுக்கு தான். கரெக்டா சொல்லுங்க. என்ன இல்ல பேஜ்? அல் ஹசாப் 33:59 33வது ஒரு அத்தியாயத்துல பத்தியல் இருக்கு. முகமது நான் அவங்க அதை வேணா ஃபேமிலி ஸ்கிரீன்ஷாட் மெம்பர்ஸ்டையும் போடுறேன். நீங்க விமென்ஸ்டையும் தலையில இருந்து கால் வரையும் நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல ஹிஜாப்னா ஃபர்ஸ்ட் இல்ல இது குரான்ல இருக்குதா? குரான்ல குரான்ல இருக்கு. இருக்கு. நான் உங்களுக்கு குரான்ல உங்களுக்கு இருக்கு. இப்ப நான் 30 சீரியஸ் ஹதீஸ படிச்ச தூக்கிட்டு வரக்கூடாது. என்கிட்ட பேச முடியாது bro. ஹதீத எடுத்துட்டு வரக்கூடாது. குரான்ல வரணும் எனக்கு. நான் குரான்ல படிச்ச தான் bro குரான்ல வருது. இல்ல. குரான்ல தான் நான் வருது. படிச்ச நீங்க குரான்ல போய் இல்ல. பாத்து நீங்க போய் ப்ரூஃப் நீங்க காமிங்க. என்ன இல்லன்னு குரான் ப்ரூஃப் காமிங்க. எங்க அஹ் படிச்சதுல இல்லப்ப. எங்களுக்கு ஒரே குரான்ல குரான் தான் இருக்கிறத ராபின்சன் ஷேர் இருக்கு. பண்ணி உங்களை மாதிரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் இல்ல. பிஜேபி எங்களுக்கு வெளியிட்ட ஒரே ஒரு குரான் அது குரான் வேற தான் இருக்குது. புத்தகங்க நீங்க அது. முஸ்லீமாவே எங்களுக்கு டவுட் தான். எனக்கு இப்போ டவுட் 33 அத்தியாயம் ஐயோ. 59ல நீங்க பாருங்க. ஏன் நான் அப்ப பாருங்கங்கிறேன். சரி இப்போ ஹிஜாப்னா என்ன? ஹிஜாப்ங்கிறது பசங்களுக்கும் இருக்கு, பொண்ணுங்களுக்கும் இருக்கு. பசங்க பொண்ணுங்களை பார்த்தா தலையை குனிஞ்சிடணும், டைட் ஜீன்ஸ் போடக்கூடாது, லூசான சட்டை தான் போடணும். அது பசங்களுக்கு. பொண்ணுங்கள்ட்ட பேசவே கூடாது. ஈவன் தேர் கசின்ஸ். பொண்ணுங்களுக்கு மூஞ்ச காட்டலாம், கையை காட்டலாம், இது கால் வரையும் மறைச்சிருக்கணும். இது பொண்ணுங்களுக்கு இவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இதெல்லாம் இப்ப நீங்க விருப்பப்படுறவங்க போடுங்க, சொல்றது எல்லாமே விருப்பப்படாதவங்க போடாதீங்க. இல்ல எனக்கு சின்ன டவுட். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஏங்க குரான்ல ஒரே இருக்குன்றீங்களா? ஆமா இல்ல குரான்ல ஒரே இருக்கு. நிமிஷம். குரான்ல எல்லாம் இல்ல. குரான்ல எல்லாம் இல்ல. ம். அது சுறால ஏன் ப்ரோ இருக்கு. நான் சுறால படிச்சவன், இருக்கு. எனக்கு தெரியாதா? குரான்ல நான் இருக்கு. இல்ல படிச்சேன். என்ன உங்களுக்கு இல்லைங்க தெரியாது? நான் படிக்காம தான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவர் தெரிஞ்சவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சுறால இருக்குன்னு அவர் ஏன் நீங்க கிண்டல் காதலே பண்றீங்க? உழுவுல ப்ரோ, நீங்க பேசுறதே காதல் உழுவுல. சுறால 33:59 நதீர் பாருங்க. சுறால இருக்கு. கிண்டல் குரான்ல இல்ல. பண்றீங்க. அவர் அவருடைய பாயிண்ட சொல்றாரு. அது அவர் சொல்லட்டும். சொல்லக்கூடாதுல்ல. ஏன் கிண்டல் பண்றீங்க? பொய் சொல்லக்கூடாதுல்ல. நான் இல்ல ஜி, ஏன் ப்ரோ இதுல அவர் பொய் வந்து சொல்ல பாயிண்ட் என்ன இருக்கு? சொல்றாரு. இதுல கிண்டல் பொய் பண்ணாதீங்க. சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன அவரோட இருக்கு? பாயிண்ட் நான் சொல்லுங்க. சொன்னா பொய், அவர் சொன்னா உண்மையா ப்ரோ? நியாயமே இல்ல ப்ரோ நீங்க கார்த்தி, பேசுறது. விஜய் ஸ்டேட்மெண்ட் பத்தி என்ன கருத்து நினைக்கிறேன்? அதை பத்தி சொல்லி பார்த்தோம் சீக்கிரம் முடிக்கிற முன்னாடி. சொல்லிட்டேனே முன்னாடி. விஜய் ஸ்ட்ரைக் பண்ணது ரொம்ப விஜய் ஃபேன்ஸ் கிளவரா அடிப்பாங்க தெளிவா கொடுத்திருக்காரு. பயப்படுறாரு. சொல்லிட்டேனே. அவர் கார்த்தி வந்து விஜய் ஃபேன்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லி அவரு கரெக்டா சரி பரவாயில்ல. விஜய் ஃபேன்ஸுக்கு விஜய் கரெக்டா சொல்லிட்டாருன்னு சரி எஸ்கேப் பரவாயில்ல. ஆகுறாரு. அது தெரியலையா? ஹிஜாப் இங்க பாருங்க, நான் வந்து விஜய் இந்த ஸ்டாண்டை தான் எடுக்கணும்ன்றத முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். பாருங்க அவர் பிஜேபி இல்ல பி டீம் ஸ்டாண்ட விடுங்க. அவர் சொன்ன கருத்து, அவர் ஸ்டாண்ட பத்தி நான் பேசல. அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நீங்க ஏத்துக்கவே போறது இல்லையே. நான் அதுதான் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாச்சு. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறமா நீங்க சொல்றீங்க கரெக்டா தப்பா அவர் சொன்னது தப்புன்றீங்களா நீங்க? விஜய் சொன்னது ஆமா தப்புதான். அவர் சொன்னது விஜய் ஃபேக்சுவலி சரி ஓகே. இதுதான் கேக்குறேன். இது வந்து நீங்க அவர் பண்ணது கரெக்ட் தான் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. ஏங்க அவர் வந்து எங்க ஓட்டு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டேனே. என்னப்பா ஓட்டு அரசியல் இல்லைங்க, அது மக்கள் நலனா கூட இருக்கு. ஓட்டு அரசியல் மக்கள் நலனா இருக்க கூடாதா? அதுதாங்க நானும் சொல்றேன். மக்கள் நலம் தான். ஓட்டு அரசியல்ன்றது மக்கள் நலம் தான்.
நீங்க ஒரே ஒரு கட்சி வாங்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு கட்சி வாங்கிட்டு இருக்குல்ல அந்த ஓட்டெல்லாம் பிரிக்கிறது மக்கள் நலன் தான். விஜயானந்த பத்தி கமெண்ட் பண்ணும்போது எல்லாரும் பண்ற மாதிரி பண்றாங்க, அது அப்ப நீங்க அப்படி ஒத்துட்டு போங்க, அப்படி இருக்க வேண்டாம் தானே சொல்ல வந்தீங்க. அததான் ஆமாங்க. ஆமா. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? ஸோ நீங்க பாருங்க, இந்த சட்டத்தை பத்தி நீங்க இஷ்டத்துக்கு பேசுறது உங்க இஷ்டம், ஓகேவா? தப்புன்னு சொல்றீங்க, சரின்னு சொல்லுங்க, அது உங்களோட விருப்பம். ஒரு கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. இப்ப திரும்ப ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு, பாமக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், எடப்பாடி வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. ஓகே, அவங்களோட விருப்பம். எல்லாத்துக்கும் விமர்சனம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருமே ஓட்டு அரசியல் பண்றாங்க. இங்க வந்து எல்லா ஓட்டுமே கன்சால்டேட்டா இருக்கு, முஸ்லீம் ஓட்டெல்லாம் கன்சல்ட் ஆகிட்டா இருக்கு. அதை வந்து யார் எடுக்கிறது அப்படி ஒரு போட்டி இருக்கு அவங்களுக்குள்ள, அதை பண்றாங்க. அதுல வந்து அவர் விஜய் வந்தாருன்னா எங்களுக்கு ஓகே தான். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், கொஞ்சம் கூட இல்லையா யாருக்கும்? விஜய்க்கு மக்கள் நலனே கிடையாது. மக்கள் நலன் அவர் மக்கள் நலன் தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்க. மக்கள் நலன் தான் பிஜேபி பண்ண மாட்டாங்க. மக்கள் நலனே கிடையாதுங்க, இது மக்கள் இந்த சட்டம் இந்த சட்டத்துக்கும் மக்கள் நலனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற, இது வேற, சம்பந்தமே இல்லாத சட்டம். இல்ல நான் என்ன கேக்குறேன், விஜயோட இதை சொல்லியிருக்காரு, நீங்க அதை ஓட்டுக்காக நீங்க சொல்றீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணலங்கிறேன். நான் வந்து என்ன சொல்றேன், அவரை வந்து அது மக்கள் நலனுக்காக கூட அது இருக்கலாம்னு நான் சொல்றேன். ஓட்டு எல்லாமே பிரிச்சு பார்க்கணும் இல்லைங்க, நீங்க பிரிச்சு பார்க்கணும் ஒண்ணு, ஓகேவா? இந்த சட்டம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா யாருடைய ஓட்டு வந்து இங்க மாறுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வந்து ரோடு போடணும் ஒரு சட்டம் வருங்க, ரோடு போடணும் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. பரந்தூர்ல ரோடு போடணும் எடுத்துட்டு வருவாங்க, ஓகேவா? என்னது விஜய் கட்சியே ஸ்டார்ட் பண்ணாம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பயும் ஓட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்ல அவரே ஏன் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாரு? அப்படி இல்லைங்க, இது மக்கள் நலன் கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா அவரு? இதுல மக்கள் நலனே கிடையாதுங்க. மக்கள் நலன்னா அதாவது சரி சிறுபான்மையர் நலன் அப்படி வச்சுக்கோங்களேன். அதுதாங்க சொல்றேன், அந்த சிறுபான்மையினர் நலன் தான் ஒரே ஒரு கட்சிக்கு போயிட்டு இருக்குல்ல, அது பிரிச்சுக்கிட்டா சந்தோஷம்ன்றேன். நீங்க திருப்பி ஓட் பத்தி தான் சொல்றீங்க ப்ரோ, நான் ஓட்டு பத்தியே பேசல. ஏங்க அவர் ஓட்டு பத்தி இல்லாம ஏங்க ஓட்டை பத்தி பேசுறாரு, ஓட்டை பத்தி பேசலாம். அதுதாங்க சொல்றேன், இப்போ அவரே வந்து 2வது வயதுல இருந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சட்டம் வராம வந்து தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து சிட்டிசன்ஷிப்ன்றது வந்து இந்தியாவோட ரூலு, கவர்மெண்ட் ரூலு, ஓகேவா? தமிழ்நாடு சிட்டிசன் யாரா வாங்க போறீங்களா? நாளைக்கு வந்து நான் தமிழ்நாடு சிட்டிசன், நான் வந்து சேலம் சிட்டிசன், நான் சென்னை சிட்டிசன் அப்படியே யாரை வாங்க போறீங்களா? கிடையாது. உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா ஒண்ணுதான், நீங்க இந்தியன் தானே பாஸ்போர்ட் கொடுக்க போறாங்க எல்லாருக்கும், இந்தியன் தானே சிட்டிசன்ன்றது ஒண்ணு தானே. நீங்க இனமா தமிழ், மதமா இந்து, ப்ரோ கேட்கல. வந்து தெரிஞ்சு பண்றாரு தெரியாம பண்றாரு நமக்கு தெரியாது. இல்ல கார்த்தி ப்ரோ, ஆல்ரெடி வந்து டிஎம்கே எல்லாம் வந்து இதை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஓட்டுக்காக இல்ல அவங்களும் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, இன்னைக்கு ட்வீட் பண்ணிருக்காரு அவரு. அப்படி இருக்கும்போது விஜய் போட்டதால உடனே சிறுபான்மையினர் எல்லாம் இப்படி போயிடுவாங்கன்றதெல்லாம் ஓட்டுக்காக பண்ணாருன்றதெல்லாம் அதெல்லாம் வேற கணக்கு. நீங்க விஜய் வந்து பிஜேபி பிடிஎம் சொல்லும்போது நீங்க எல்லாம் பேசல, இன்னைக்கு வந்து பேசுறீங்களா? நீங்க இல்ல ஒரு நிமிஷம், அது ஒரு எதிர்வாதம். அதுதான் ப்ரோ, 2026 நேரடி போட்டி வரும் ப்ரோ. நேரடி போட்டி வரும்போது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கலாம், வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் ப்ரோ. தமிழ்நாட்டுக்குள்ள யார் ஆள்றது? அதுதாங்க நானும் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல ஓட்டு பிரிஞ்சிரும், இப்படி சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் இவருக்கு வந்துரும். இல்லங்க, அதுக்காக வேலை பார்க்கணும்ல. நீங்க அதுக்காக வேலை பார்த்தா தானே ஓட்டு. இன்னைக்கு அவரு இன்னும் கட்சி ஓகே பேர் சொல்லிருக்காரு, இன்னும் அவர் அந்த தேர்தல் அரசியலுக்கு வரல, இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்ப இன்னைக்கு சொல்லிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து அவரோட கருத்து. இப்ப எப்படி பண மதிப்பு அதுக்கு கூட ஒண்ணு சொல்லியிருந்தாரு அவர். நீங்க ரொம்ப எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது அவர் மட்டுமே ஒரு எதிர்கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இல்ல இது வந்து நீங்க யோசிச்சு இந்த நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் ஒண்ணு பேசியிருந்தாரு. அவரு எப்பயுமே அதை வந்து அப்ப ஒரு பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தாரு, இது வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் எப்பயுமே டிப்ளமேட்டிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு, ஓகேவா? இதுலயுமே அப்படிதான் எடுத்திருக்காரு. அவருக்கு தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு. அவரு வந்து நிக்க போறது 26ல சட்டமன்ற தேர்தல் தான், 24ல கிடையாது. அது ரொம்ப தெளிவா இங்க இருக்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அந்த ஓட் பேங்க் டார்கெட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன நினைப்பாங்க அதுதான் சொல்லியிருக்காரு.
தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க சிஏ வந்தா தடுக்கவே முடியாதுன்றது ஊருக்கே தெரியும், இந்தியா ஃபுல்லா தெரியும். சிட்டிசன்ஷிப்ன்றது வந்து இந்தியாவோட சிட்டிசன் தான், தமிழ்நாடு சிட்டிசன் கிடையாது, சென்னை சிட்டிசன் கிடையாது. ஆனா அது சொல்றாரு அப்படின்னா தெரியாமலாம் சொல்லல, அவரு தெரிஞ்சுதான் சொல்றாரு, தெரிஞ்சுதான் சொல்றாரு. திமுகவே சொல்லுது இல்ல, திமுக சொல்றதே திரும்ப சொல்றாருல, அதுதாங்க சரவணன் பக்கத்துல அடையாறு ஆனந்தவன் போடுற கதை தான் அது. அவர் ரொம்ப தெளிவா தாங்க பண்றாரு. 2-3 மாநிலங்கள் அறிவிச்சிருக்குல்ல, கேரளா, இப்ப மேற்கு வங்கம், இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடும் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி வந்து இவங்க தமிழ்நாட்டை ஆள்றவங்க இதை வந்து இந்த முடிவுல கரெக்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும்ன்ற மாதிரி நான் தமிழ்நாடு தான் பார்க்க முடியும். விஜய் எங்க நிக்கிறாரு? ஆனா நீங்க சொல்றது உண்மைதான் ப்ரோ. அது மத்திய அரசு எல்லாம் மீறி இதை கொண்டு வராம இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட நீட் மாதிரி தான் வச்சுக்கலாம் ப்ரோ. இதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. கலெக்டரும் கொடுத்துட்டு சம்பந்தமே இல்ல, கலெக்டருக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லங்க, அது சிட்டிசன்ஷிப் ஸ்டேட் சப்ஜெக்டே கிடையாது, சென்ட்ரல் சப்ஜெக்ட். ஓகே, அதுதான். அப்படி இருந்தும் வந்து நிறைய மாநிலங்கள் எதிர்க்கிறாங்கல்ல, நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு எதிர்க்கிறாங்கல்ல. இப்ப கேரளா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னங்க நடைமுறைப்படுத்துறது? என்னங்க நீங்க சம்மதம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நடைமுறைப்படுத்துறது இதுல என்னங்க இருக்கு? நீங்க சொல்லுவீங்களா? இல்லங்க, நடைமுறை நீங்க எதையுமே நடைமுறைப்படுத்தவும் முடியாது. ராஜா, நீங்க நடைமுறைப்படுத்தவும் வேணாம், படுத்தாம இருக்கவும் வேணாம், துப்புரவு கொடுக்க வேணாம், சரியா? உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக்ங்க. அது வேற டாபிக்ங்க. அது இல்லங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்திடுவாங்கன்னு சொல்றேன். நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி பேசல. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்திடுவாங்கன்னு தான் சொல்றேன். ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான், அவ்வளவுதான். இப்ப இன்னொன்னு, எனக்கு பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல வரவனா தமிழ்நாட்டுக்கா வரான்? அவன் அங்க இருக்க பார்டர் ஸ்டேட்டுக்கு தான் வருவான். அங்க இருக்க பார்டர் ஸ்டேட்டுக்கு தான் வருவான். அவன தமிழ்நாட்டுக்கு வர போறான். மிஞ்சி போனா அங்க இருந்து ஒரு 5-6 பேர் வரும், வந்தா பெரிய விஷயம், அவ்வளவுதானே. இதுக்கு பட் இதுக்குள்ள ஒரு ஓட் பேங்க் இருக்கு, பாலிடிக்ஸ் பண்றாருன்னா தாராளமா பண்ணலாம், இல்லைன்னு இருக்கு. நம்ம அதை வரவழைக்கலாம். வந்தாங்க. விஜய் சரியான அரசியல் எடுத்திருக்காரு. ஏங்க அவர் ரொம்ப கிளவரா எடுத்திருக்காருங்க. அரசியல வந்து அவர் ரொம்ப கிளவரா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நாளைக்கு வந்து கதறுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. திமுக தான் கதறணும், வேற என்ன? நமக்கு என்ன டிவிக்கே ரொம்ப சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பிஜேபி எப்பயுமே அவங்க எதுக்கும் பாதமே இல்லாம யாரு அப்படிலாம் கிடையாது. அப்ப அதெல்லாம் முன்னாடி வரைக்கும், இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ரொம்ப தெளிவா வந்து இது ஒரு மறைமுகமான ஒரு அறிவிப்பு. அதாவது பிஜேபி அல்லாத ஒரு கட்சிக்கு ஆதரவு மாதிரி தான் இதை நீங்க பாக்கணும். இப்ப வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு அறிவிப்பு தான் இது. சரி, ஐயா வெச்சுக்கோங்கயா. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், வெச்சுக்கோங்க, தப்பு இல்லையே. அப்புறம் இது எதுக்கு திமுக எதுக்கு கதற போறாங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே அது. அவங்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. தமிழ்நாடு ஏங்க இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்து ஒரு சட்டம் சொல்லிட்டாங்க. இல்ல ப்ரோ, இப்போ இந்த சமயத்துல அவர் விட்டிருக்க இந்த அறிக்கை உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு அவரு. அப்போ உங்களுக்கு எப்படி அவரோட ஆதரவாளர்களை உங்களுக்கு எதிரா வந்து செயல்பட சொல்றாப்ல, புரியுதுங்களா? டிவிகே ஆளுங்க வந்து ஒரு 50 lakhs இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா தானே ப்ரோ நடப்பாங்க. இப்ப இந்த ஏன்னா இன்னொன்னு அவங்களுக்கு தெரியும், இல்ல ப்ரோ நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த பக்கம் நிக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல நம்மளுக்குள்ள அடிச்சுக்கலாம், இப்ப எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும்ன்ற அந்த புரிதல் இருந்ததுன்னு வச்சுங்களா. அதுக்கான ஒரு எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு அந்த தெளிவு ரொம்ப நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நன்றி அதுதான் நன்றி. இல்ல 2G உண்மையாவே சொல்றேன், இது ஒரு முக்கியமான இன்னைக்கு அவர் விட்டுருக்க அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது. ஐயா எங்களுக்கு தேவையா இருந்தாங்கய்யா, எங்களுக்கு அதாங்க வேணும். நன்றிங்க. உங்களுக்கு அரசியல் புரியாது, விட்டுருங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், விட்டுருங்க. நன்றி. ரொம்ப தெளிவா தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுட்டே இருக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா ப்ரோ? உண்மையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சுறான். டெய்லி வீட்டுல போய் படுத்துறாங்க கீழே வாசல்ல. 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தெரியல ப்ரோ, எனக்கும் தெரியல. வாசல்ல இல்லங்க, டெய்லி வாசல் 4 பேர் படுத்திருக்காங்களா. அண்ணன் வெளியில வந்தானே, அண்ணன் தயவு செஞ்சு வந்துருங்கண்ணே. அப்ப கூட ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பத்தியும் புகழ்ந்து ரொம்ப பேசினதுனால எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க இத? எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? ஒரு வாரம், 10 நாள், 20 நாள், 30 நாள், 60 நாள், எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? பேசுவோம். கூட்டணி முடிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டுருவோம், அவ்வளவுதான்.
அதான் அது ஒண்ணுதான் வரைக்கும் இன்னைக்கு பேசுனீங்க. ஆயிட்டு இருக்கு. அது 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 இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டே பாத்தீங்கன்னா இருக்கும். 5-6 ஒரு பேர் நிமிஷம் போய் கூட்டணியில் சேர்ந்தாச்சு. அது ப்ரோ அது வரைக்கும் பேசிட்டே எனக்கு இருங்க. ஒரு டவுட்டு. இன்னைக்கு எங்க கூட்டணி பரவாயில்ல விடுங்க, நாங்களாம் பெரிய கட்சி. அதையும் ஒரு பேசுற ஒரே ஒரு ஆள் தாங்க, சவுக்கு சக்கர்னு ஒரே ஒரு ஆள் தான். மாற்றம் கொடுக்குறேன்னு வந்துட்டு டார்ச் லைட்டை தூக்கி வீசிட்டு இதை தூக்கிட்டு நிக்கிறீங்க. என்ன இது? ஒரு ராஜ்யசபா அதுவும் வராது 1.5 வருஷம் கழிச்சு. என்ன மாற்றம்? ப்ரோ இல்ல கமல் அரசியல் பத்தி எல்லாம் பேசாதீங்க, டைம் வேஸ்ட். கார்த்திக் டைம் வேஸ்ட். இல்ல அதாவது வேற பேசுவோம். வரலன்னு சொல்லிட்டு வரலன்னுட்டாரு. கமல்லாம் வந்து ஈனப்பிறவி. அதாவது கமல்லே தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்றவங்க தான் நாங்க. எனக்கு டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் இல்ல இல்ல டைம் வேஸ்ட் டைம் வேஸ்ட் இல்ல டைம் வேஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இல்ல அது வேணாம். டைம் வேஸ்ட் இல்ல வேண்டாம் வேண்டாம் பிஜேபி பத்தி பேசும்போது வேண்டாம் மட்டும் வேண்டாம் வேண்டாம் இல்ல ப்ரோ கமலிசம் இல்ல அதை விட்டுருங்க ப்ரோ, அதை விட்டுருங்க. பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட் இருக்கு, அவங்கள பத்தி பேசுறது கமலோட ஸ்டாண்ட் தப்புன்னு நான் பத்தி பேசலாம், வரப்போற டிவிக்கு பத்தி பேசலாம். கமலஹாசனை பத்தி எங்க ஆமா அதை விட்டுருங்க ப்ரோ, அதை பேசணும். இல்ல ப்ரோ ஆனா விஜய் நீங்க வந்து ப்ரோ நீங்க எதிர்பார்க்கறீங்களா இப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப இந்த மாதிரி அறிக்கை விட ஆரம்பிச்சு இல்ல விஜய் சொல்றேன் பொதுவா இந்த இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு தெரியல யாருக்கு வாய்ஸ் பொதுவா ப்ரோ இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இப்ப ரஜினி சொன்னார்ல ஒரு வாட்டி, யாரு வந்து ரெண்டு விஷயம் ஒரு நிமிஷம் வைபர் தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க, கேட்டுக்கோங்க. ரெண்டு விஷயம். நீங்க நினைக்கிறது என்னன்னா திமுக வந்து மதவாத கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு போய் திமுகன்னு பேரே சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதுவுமே எங்களுக்கு நல்லது. இவரு சொல்லி ஏதாவது ஓட்டு வரப்போதா பிஜேபிக்கு? அது கிடையாது. ஆனா 26ல இவருடைய அரசியலையே அடிபட்டு போயிடும். 26ல இவரு வந்து எலெக்ஷன் நிக்க முடியாது, அதுதான் அவருக்கே டேஞ்சர். அதனால அவர் சொல்ல மாட்டாரு. இல்ல இன்னொன்னு வந்து அதை மீறியுமே அவர் சொல்லிட்டாருன்னா அதை பத்தி கேர் பண்ண கட்சியே கிடையாது பிஜேபி. அவங்க தான் சொல்றாங்க நோட்டா கீழே போனா கூட தமிழ்நாட்டில் அவங்க அதை பத்தி எதையுமே கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க ரேடார்லயே கிடையாது தமிழ்நாடு எக்ஸ்ட்ரா தான் போனஸ். நீங்க இல்லாத கட்சியை வீழ்த்துறன்னு போய் உட்காந்துக்கிட்டு முக்கி மோதி நீங்க வந்து தேவையில்லாம மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான். அந்த ட்ராப் 26ல எலெக்ஷன் வராருன்னா டிஎம்கே தான் அரசியல் பண்ணும். அதனால அவர் திமுக ஆதரவுலாம் கொடுக்க மாட்டாரு. கமலஹாசன் மாதிரி கமலஹாசன் டிவி உடைச்சிட்டு போய் திமுக வாசல் நின்னாரு, அறிவாலய வாசல், அந்த மாதிரிலாம் விஜய் வர மாட்டாருங்க. விஜய் இல்ல அதுதான் இல்லங்க, அவர் வைபருக்கு உதாரணம் சொல்லணும்ல. விஜய் வந்து ரொம்ப தெளிவான அரசியல்வாதி தான், அவருக்கு தெரியும். கமல் ஃபேனா இருந்தா கமலோட எல்லா ஸ்டாண்டுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கும் பிடிக்கல. ஒரு நடிகர்ன்ற முல்ல அவரு சொல்றாரு, வைபர் சொல்றாரு பாத்தீங்களா, நாங்க தான் போய் படுத்துட்டோம் அறிவாலய வாசல்ல, எங்க அண்ணன் விஜய் என்ன வந்துருவாருன்னு. அவர் ஏங்க வரணும்? 26ல அவர் எத்த நிக்க போறாரு உங்களை, அதனால அவரை வந்து அவசியமே கிடையாது. வைபர் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்களே கனவு கண்டுட்டு உட்காந்துருங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, இது நீங்க இதுதான் சொல்றேன்ல, அவர் கட்சியே ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி நிறைய அவர் பிஜேபி இப்ப நீங்க சொல்றீங்களா 2020 அவர் திமுக அவர் திமுக பிஜேபி ரெண்டு கட்சி தாங்க எதிர்ப்பாரு, ரெண்டு கட்சியுமே எதிர்ப்பாரு. அது உண்மைதான் ப்ரோ. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப உங்களுடைய சென்ட்ரல்ல யார எதிர்ப்பீங்க அத சொல்லுப்பா நீ, அது எங்களுக்கு தெரியும். நீங்க லோக்கல்ல எதிர்ப்பீங்க. அது ஜெயலலிதா எடுத்த ஸ்டாண்ட் மாதிரி எடுப்பாரு ப்ரோ. உங்களுக்கு என்ன? அதான் சொல்லிட்டேனே, பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் எதிர்ப்பாரு. அது வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்குமா? தெரியலங்க, ஏதாவது தெரியல. எல்லாம் அமுச்சு விட்டுருங்க, மூட்டை கட்டி அமுச்சு விட்டுருங்க இந்த எலெக்ஷன்ல முடிஞ்சா. ராபின்சன் அதெல்லாம் சொல்ல வேணாம், ஆச்சரியமா இருக்கு. இல்ல சொல்லலாம், என்னப்ப என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. யாருமே பேசாத ஒரு கட்சிய அத்தனை கட்சியும் பேசிட்டு இருக்கு. அது இல்ல தூஜி டாக்டர் தூஜி அது போர் அடிக்குதுங்க இவங்ககிட்ட சொல்லி. சரி விடுங்க, ரிசல்ட் வந்தா பாத்துக்கலாம் விடுங்க. நம்ம எதுக்கு பேசிட்டு ரிசல்ட் வர அன்னைக்கு அழுவு விட்டுற வேண்டியதான், அதெல்லாம் அதான் பண்ணணும். இல்ல அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வருதாமா? அது எலெக்ஷனுக்கு அப்புறம். கார்த்தி ஒரே ஒரு சின்ன டவுட். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுல 5 to 10 சீட்ஸ் வருவாங்க பிஜேபின்னு. நீங்க இன்னும் அதுல கான்பிடென்டா இருக்கீங்களா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும்? நான் அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். இல்ல புரியல, எந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம்?
எந்த இன்னைக்கு இல்லைங்க அதான் மட்டும் சொல்லிருக்கேன். சிஏஏ வந்ததுக்கு எனக்கு அப்புறம் புரியலையே. சிஏ வந்ததுக்கு அப்புறம் தான். சிஏ எப்போ வந்துச்சு தெரியுமா? 2019 அது இல்லங்க. இன்னைக்கு 2019 அனௌன்ஸ்மெண்ட் தேர்தலுக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது முன்னாடி கரெக்டா வந்திருக்கு இல்லையா? இப்ப நிறைய பரபரப்பா இதை பத்தி பேசுவாங்க. சிஏ வர்றதுக்கு முன்னாடி என்ன முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸும் மினிமம் 5 வருஷம் இது வந்ததுக்கு ஓட்டு இன்னும் போட ஸ்ட்ராங் மாட்டாங்கன்னு ஆயிடுச்சு. சொல்லிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு தான் என்னோட பாயிண்ட் சரி. வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டு அதிகமாக போகுது அவங்களுக்கு. சரி, அப்பனா நீங்க வந்து 10 சீட்டு வரும், தமிழ்நாட்டுல 5 சீட்டுக்கு மேல வருவேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஈஸியா நீங்க அதாவது மொட்டையா பேசுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மொட்டையா பேசுற ஆள் கிடையாது நான், சரியா? வேலூர்ல ஏசி சண்முகம் நிக்கிறாரு, ஓகேவா? அவர் போன எலெக்ஷன்ல தோத்தது வெறும் 8000 ஓட்டு. ஆனா அவர் நீங்க என்ன சொல்லலாம், ஏடிஎம்கே ஓட்டு அதனால தோத்தாருங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் 40,000 ஓட்டு தான் அவர் தோத்தது 2014 பிஜேபி அலைன்ஸ் நிற்கும் போது. அங்க வேலூர்ல ஒரு பெரிய டஃப் கேண்டிடேட், ஆமா, பெரிய கோடீஸ்வரன், சரியா? அங்க ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ராம்நாடு டிடிவி ஓபிஎஸ்லாம் இங்க இருக்காங்க. தேவர் ஓட்டு பெல்ட் எல்லாமே வந்து டிடிவி ஓபிஎஸ் பிஜேபி தான் இருக்கு சப்போர்ட். அங்க வந்து ஏடிஎம்கேக்கு ரோலே பெருசா கிடையாது. ராம்நாடு இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அவங்க 2014 3,90,000 ஓட்டு பிஜேபி, இது ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் இல்லாமலே 3,90,000 அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல வேற அண்ணாமலை நிக்க போறாருன்னு சொல்றாங்க. அண்ணாமலை நிக்கிறாருன்னு தெரியாது, நிக்கலன்னு சொல்றேன். அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த அந்த தொகுதி ஒண்ணு இருக்கு. அது இல்லாம அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சும்மா மொட்டையா 5 ஜெயிப்பாங்க 10 ஜெயிப்பாங்க அப்படி இல்லை. அது இல்லாம அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி சொல்லும். எல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க தனித்தனியா. பொள்ளாச்சி, ஈரோடு, தருமபுரி, பிஎம்கே அலைன்ஸ் வந்தா தருமபுரி, பிஎம்கே அலைன்ஸ் வந்துச்சுன்னா சவுத் சென்னையில எப்பயுமே அவங்க ஸ்ட்ராங் தான். அது இல்லாம விருதுநகர் இருக்காங்க, தென்காசியில இருக்காங்க. இது எல்லாமே அவங்க வந்து தோத்தா கூட 2வது பொசிஷன் வரப்போ இடம், செகண்ட் அவங்க தான் இருக்க போறாங்க தோத்தா கூட. சும்மா வந்து 5 வருவாங்க 4 வருவாங்க, ஏதோ ஒரு நான் ஒப்பீனியன் போல பார்த்துட்டேன் அதில் வந்துச்சு, அதெல்லாம் பேச்சு இல்லை. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கான ஓட் பேங்க் பெருசா இருக்கு. 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ராம்நாட்டில் டிடிவி. டிடிவில ஒரு ஆளா அப்படின்னு பேசாதீங்க. அங்கெல்லாம் தேவர் ஓட்டு பெருசா இருக்கு. ஓட்டு தெரியும், டிடிவிக்கு ஒரு 5% அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆமா, சரியா? முக்குளத்தூர் ஓட்டு இருக்கு அங்க. அது இல்லாம வந்து அங்க முஸ்லீம் நிக்குது, முஸ்லீம் லீக். அதை தாண்டி வந்து இவங்க இந்துத்துவ பாலிடிக்ஸ், அவர் தேவர் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ராம்நாட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு தெரியும், வேலூர்ல என்ன இருக்கும் தெரியும். இது இல்லாம வந்து பாரிவேந்தர் நிக்கிறாரு பெரம்பலூர்ல. அவர் வந்து போன எலெக்ஷன்ல 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவர். அவருக்கு 85 வயசு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன். நீங்க பாருங்க, மத்ததெல்லாம் நீங்க சொன்னீங்க, சரி ஓகே, ஏதோ அது இல்ல ஐயா இங்க பாருங்க, அதுதான் சொல்றேன். அவருக்கு 85 வயசு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் எலெக்ஷன் அவர் நிப்பாருன்னு நினைக்கிறேன். அது அடுத்த எலெக்ஷன் நிப்பாருன்னு தெரியாது, சரியா? 85 வயசு, இப்போ வயசு ஆயிடுச்சு. அவர் 100 கோடி தான் செலவு பண்ணியிருக்காரு அந்த தொகுதிக்கு. 100 கோடி சொந்த காசு, பிளாக் மணி கிடையாது, ஒயிட்ல 100 கோடி ரூபா இந்த 5 வருஷத்துல அந்த தொகுதி செலவு பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல 200 கோடி கூட செலவு. அது பண்ண முடியாது ஆக்சுவலா, 95 லட்சம் தான் செலவு பண்ணணும். பட் ஆனா அதை தாண்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். அவர் நினைச்சா அவருடைய பண பலத்துக்கு ஒரு தொகுதி அவர் வந்து கடைசியா நிக்க போறது. எனக்கு தெரிஞ்சு 85 வயசு 90 வயசுக்கு மேல நிக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சொல்ற கடைசி வயசுன்னு தெரியல, அதுக்கப்புறம் நிப்பாருங்க. ஸோ அவரு வந்து சிட்டிங் எம்பியா இருந்துகிட்டு அந்த தொகுதியை விட்டுட்டு போறதுக்கு வர மாட்டாரு. இவ்வளவு பெரிய பணக்காரன், 1000 கோடிக்கு மேல 10,000 கோடிக்கு மேல சுத்த இருக்க ஒரு ஆள் வந்து அவரு எப்படி டஃப் கொடுப்பாருன்னு அதுக்கு டிடிவி நிக்க போறாரு. அதுதாங்க நான் பாருங்க, நீங்க அதாங்க சொல்றேன். எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல தாங்க நான் சொல்றேன். நாங்க சும்மா அவங்க அப்படி ஜெயிச்சிருவாங்க இப்படி ஜெயிக்கிறாங்க சொல்லல. இதுக்கு முன்னாடி டிடிவி நிப்பாரு, தஞ்சாவூர் நிப்பாரு, இல்ல தேனி நிப்பாரு, ஓபிஎஸ் நிப்பாரு. அவங்க எல்லாருமே பெரிய செலவு பண்ணுவாங்க. பார்க்க தானே போறீங்க. தேனியை விட்டுட்டீங்க ப்ரோ, அதுவும் ஸ்ட்ராங் தான். அதான் அந்த சவுத் பிட்ல எல்லாமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்காங்க. இங்கேயும் கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தாங்க இருக்காங்க அவங்க. திருப்பூர், பொள்ளாச்சி எல்லாம். ஸோ அட்லீஸ்ட் செகண்டாக வந்துருவாங்க. அப்படின்லாம் ஒரு சில தொகுதியில வந்து திமுகவோட கேண்டிடேட் வீக்காக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பாண்டிச்சேரி கன்ஃபார்ம். பாண்டிச்சேரி கன்ஃபார்ம் அவங்க தான் வின் பண்ண போறாங்க. டிஎம்கே வந்து 22ல தானே நிற்கும். ஆளுங்கட்சி ரங்கசாமியோட கூட்டணி நிக்கிறாங்க பாண்டிச்சேரியில. அதனால பாண்டிச்சேரியில அவங்க ஜெயிக்க போறாங்க. பாண்டிச்சேரியில பிஜேபி தான் நிற்கும். இப்போ பாண்டிச்சேரி வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இல்ல சில தொகுதிகளை 2வது இடம் வாய்ப்பு. நீங்க ஏன்னா 2 பெரிய சமூகத்தை வந்து இப்போ பிஎம்கேவும் சரி டிடிவி தினகரன் இவங்க இருக்கிறதால கொஞ்சம் கண்டிப்பா ஓட்டு சதவீதம் அதிகமாகும். ஓட்டை பிரிச்சிருவீங்க நீங்க, புரியுதுங்களா? வெற்றி சதவீதம் வாய்ப்பு கம்மி தான். பாண்டிச்சேரியில வேணா வாய்ப்பு இருக்கு, ஒரு தொகுதி ஜெயிக்கலாம். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நானும் உண்மையதான் ப்ரோ பேசுறேன். நீங்க 2 பெரிய சமூகத்தை வந்து நீங்க இதுதான் நானும் சொல்றேன், நானும் இல்லைன்னு சொல்லியே. எங்களுக்கு ஜெயிக்கவே நான் தான் சொல்றேன், எங்களுக்கு ஒரு தொகுதி தேவையில்லைங்க. தமிழ்நாட்டுல இருந்து நோட்டா கீழே போனா கூட பிஎம் மோடி தான். தமிழ்நாட்டுல நோட்டா கீழே போனா கூட பிஎம் மோடி தான். எங்களுக்கு என்னங்க அவசியம் இருக்கு? எங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பெரிமெண்ட். டிடிவினாலதான் வந்து பிஜேபி ஓட்டு வருதாமா, அண்ணாமலைனால வராமா, அதை சொல்றாரு இன்டைரக்டா. இல்ல உண்மைதாங்க. 2 பெரிய சமூகம் இப்ப டிடிவி தினகரன் பிஎம்கே இவங்க எல்லாம் வந்து நார்த்லயும் சவுத்லயும் 2 பேரும் பெரிய ஆளை பிடிச்சி வந்தாலுமே கடைசி வரைக்கும் கதற மட்டும்தான் முடியும் உங்களால். இல்ல ப்ரோ, அந்த மாதிரி வந்தா சொல்றேன், வந்ததுன்னா சில தொகுதியில 2வது இடம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க கம்யூனிஸ்ட் வச்சுக்குவீங்க, விசிகா வச்சுக்குவீங்க, எல்லாரையும் வச்சுக்குவீங்க, இந்தியன் முஸ்லீம் லீக் வச்சுக்குவீங்க, எல்லாத்தையும் வச்சுக்குவீங்க, காங்கிரஸ் வச்சுக்குவீங்க, 21 தொகுதி. ஆனா நாங்க கூட்டணியே செத்தாம தனியே நிக்கணும், அதானே? நாங்க செத்தா ஜாதி ஓட்டு, நீங்க செத்தா கொள்கை ஓட்டா? நான் சொல்றது உங்க ஆளு வந்து எனக்கு சீட்டே வேணாம் ஆதரவு பண்ணிட்டு போயிட்டாரு கமலஹாசன். நீங்களா வந்து முட்டு கொடுக்குறீங்க சீட்டே இல்ல. அது யாருக்கா இருந்தாலும் அவங்க திறமையா வந்து 2 பேர். இல்ல வைபர், நீங்க சொல்றது கரெக்ட் வைபர், நான் ஒத்துக்கிறேன். ஸ்டாலின் கொடுக்குற ஓட்டுலாம் கமலஹாசன் பஸ் எந்த தெரியும், அதனால கொடுக்குற ஓட்டு ஐ அக்செப்ட். இல்ல ப்ரோ, நான் அந்த மாதிரி மீன் பண்ணல. உண்மையிலேயே 5% இருக்கு, பிஎம்கேக்கு 5% இருக்கு, அது உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி டிடிவிக்கும் சவுத்ல அவரோட ஜாதி ஓட்டுகள்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்துரும். இது ரெண்டும் வந்து ஆமா, பிஜேபிக்கு ஓட்டே வராது, இவங்கனால தான் ஓட்டு இல்லங்க. பிஎம்கேக்கு 5% இதெல்லாம் சேர்த்து பார்த்தா சில தொகுதியில 2வது இடம் வரலான்றதா சொல்றேன். ப்ரோ பிஎம்கே வரவே இல்ல ப்ரோ, பேசனே இல்ல போட்ரு இல்ல சவுக்கு சங்கர் போட்டிருந்தாப்ல கிட்டத்தட்ட டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. சவுக்கு சங்கர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கமலஹாசன் இல்லங்க, இன்னைக்கே நேத்தே போட்டிருந்தாருங்க டீல் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி 8 தொகுதி என்னமோ போட்டிருந்தாரு. சவுக்கெல்லாம் ஒரு இது நீ அப்படி நீங்க சவுக்கு ஃபேனா? நீங்க ஃபேன்லாம் இல்ல ப்ரோ, ஒரு சில விஷயங்கள் கரெக்டா சொல்லுவாப்ல, அவ்வளவுதான். அவரு இப்ப எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஓகே. போடுறதெல்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வர மாட்டார். இல்ல பிஎம்கே கூட அப்ப நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலையா? பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, ஆனா இங்க வருவாங்களா எதுவும் முடியல. டிடிவி தினகரன் முடிஞ்சிருச்சு, இது நடத்திட்டு தாங்க இருக்கீங்க. அவர் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் முடிஞ்சிருச்சு, பிஎம்கே எல்லாம் வந்து ஹை டிமாண்ட், அவங்க எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. சரத்குமார் முடிஞ்சிச்சு, பிஎம்கே சாரி சரத்குமாரும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்ல. இன்னைக்குதான் முடிச்சு. ஓகே ஓகே. என்ன கேட்டா அவங்க எல்லாம் அதிமுகவோட போன பிஎம்கே, அதான் நான் ஆசைப்படுறேன். பெரிய கட்சினா யாராவது 4 பேர் கூட்டணி வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தத்தான் செய்வாங்க. நாங்க போய் எங்களுக்கு ராஜ்யசபா போதும், தேர்தல் நிக்க கூடல, பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். நாங்க தனியா 40 கூட்டணி வாங்க. மோடிய வந்து யாரு வந்து பிரதமரை ஏற்றிருக்கீங்களோ அவங்க எங்க கூட தாராளம் வாங்க பேசலாம் அப்படின்னு தான் சொல்றோம். நாங்க ஒத்து வந்துச்சுன்னா இருப்பாங்க கூட. இல்ல அதுல தப்பு இல்ல, யாருமே தப்புன்னு சொல்லவே இல்லை. பாரிவேந்தர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாரிவேந்தர் முடிஞ்சிருச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு, ஏசி சண்முகம், இவரு வின்யூஸ் அவர் இருப்பார்ல, வின்யூஸ் இருப்பார்ல அவரு, சரத்குமார், ஜிகே வாசன், ஜான் பாண்டியன். ஆமா, டிடிவி எல்லாம் முடிஞ்சு. பாமக தேமுதிக கஷ்டம். மகன் நாளைக்கு வரைக்கும் டைம், அதுக்கப்புறம் இல்லைன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நசனசன்னு இழுக்க கூடாது ப்ரோ, பெரிய பெரிய ஸ்டேட்லயே முடிஞ்சுது, டக்கு டக்குன்னு முடிஞ்சுது. இங்க கிடையாது. புதுக்கோட்டையை வந்து MM அப்துல்லான்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காருங்க. அவரு ராஜ்யசபா MP தானே, அவர் போட்டிருக்காரு, சிஏஏ வந்து சட்டம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எதிரான சட்டம் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் வசிக்கும் தமிழ் இந்துக்களுக்கும் எதிரான சட்டம்.
காரணம் இலங்கை தமிழர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் குடியுரிமையை சட்ட திருத்தம் பொருந்தாது. எனவே தமிழ்நாட்டில் பூர்வீகமாக வசிக்கும் தமிழ் இந்து ஒருவர் தனது பூர்வீகத்தை நிரூபிக்கும் ஆவணங்கள் எதுவுமின்றி இருந்தால் அவரை இந்த மோடி அரசு உன்னிடம் ஆவணங்கள் இல்லை, ஏன் நீ இலங்கையில் இருந்து வந்தவனா இருக்கக்கூடாது என சந்தேக அடிப்படையில் அவர் குடியுரிமையை ரத்து செய்யும். அவர் ஃப்ரெண்டு தானே அந்த ஜாஃபர் சித்திக்கு மெத்தடான்னு ஜாஃபர் சாதிக் இல்ல இவனுங்களுக்கு இவனை எல்லாம் எப்படி எம்பி ஆக்குறாங்கன்னு தெரியல. அந்த சட்டம் வந்து நீங்க சொல்ற நீங்க சொல்ற ஜாஃபர் சாதிக்கு ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வாட்டி மாட்டிருக்காருங்க. மாட்டி கிட்டத்தட்ட பிஜேபியில இப்ப இருக்கிற ஒருத்தவர் தான் வந்து வாதாடி வெளியே எடுத்திருக்காங்க. அவர் மேல குற்றம் இல்லன்னு கண்டுபிடிச்ச மாதிரியும் பால் கனகராஜன் ஒரு பேர் தெரியல சரியா. அவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த இது மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்றேன். இது இப்ப இத பெரிதுபடுத்துறது எல்லாமே அப்படி கிடையாது. இல்ல தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. இல்ல அது தப்பு தாங்க சொல்றது. இது முன்னாடி நடந்த விஷயம் தான் சொல்றேன். பாஸ்போர்ட் கூட இல்லாத ஆளுக்கு அயலக அணி தலைவர் துணைத் தலைவர் பதவி கொடுத்திருக்கீங்க. 7 லட்சம் ரூபாய் வந்து பணம் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு இதெல்லாமே அவர் பண்ணாரா? அவரு வக்கீலு வாதாடினாரு, வெளியில எடுத்தாரு. அவரு வாதாடி வெளியில எடுக்கும்போது அவர் எங்க கட்சியிலேயே கிடையாது. அப்ப டிஎம்கேல இருந்தாரு. நீங்க அவர் எங்க கட்சியிலேயே கிடையாது, உங்க கட்சியில் இருந்தாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பால் கனகராஜ் தனியா ஒரு கட்சி வச்சிருந்தாரு, திமுக கூட்டணியில இருந்தாரு. கரெக்டா 2017 எடுத்து பாருங்க. இப்பதான் பிஜேபியில இருக்காரு, வக்கீல் அவரு. எப்படி பண்ணா அடிச்சேன்னாங்க அர்த்தம். எப்படி பண்ணாலும் அடிக்கிறீங்க சொல்றோம். இவர் எதுக்கு மக்களுக்கு பாதி உண்மையை சொல்றாரு? முழு உண்மையை சொல்லணும்தான் சொல்றேன். நியாயமானவன் என்னைக்குமே முழு உண்மை சொல்லணும். தப்போ பொய்யோ ஒண்ணு முழுசா சொல்லிட்டு போகணும். இவர் ஏன் பாதி பாதியா சொல்றாரு? தப்பு தானே. இல்ல ப்ரோ, இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் பண்ணது. இப்ப நீங்க 2 நாள் முன்னாடி ஒரு பாஜக சேர்ந்தவர் வந்து ஏதோ மாட்டிருந்தாரு, இதே விஷயத்தை போதைப் பொருள் விஷயத்துல மாட்டிருந்தாரு. கட்சி நீங்க சொல்லக்கூடாது. 30 செகண்ட் முன்னாடி நீங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, கட்சி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப தனிநபர் கட்சியில இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல குற்றவாளி ஆகலாம். அப்ப நீங்க மொத்தமா வந்து யாருமே சொல்லலையே. இல்ல பொதுவா அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் ப்ரோ. இதுக்காக சொல்றேன். இல்ல நாங்க பார்க்கவும் இல்லையே, நீங்க தான் தனிப்பட்ட நபர் ப்ரோ. அவரு தனிப்பட்ட நபர், அவர் மேல இப்ப முடிஞ்சிருச்சு. அது ஒரு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நியாயமெல்லாம் நீங்க கேட்கற மாதிரி தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு சாயந்தரம் தான் நம்ம பத்திரிகையாளர் மணி, மூத்த பத்திரிகையாளர் மணியோட இன்டர்வியூ பார்த்தேன். குடும்பத்தை கூட க்ளோஸா இருந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் கூடவா கவனிக்க மாட்டீங்க? பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, கஞ்சா விற்கிறது அப்படின்னு விற்கிறவனுக்குன்னு கேட்கிறாரு. அவர் உங்கால் தானே? அவரெல்லாம் அப்படி கேட்கும்போது அப்புறம் நாங்க என்ன நினைக்கிறதா? இத வந்து சவுக்கு சங்கர் வந்து எதுக்கு இதை ஹைலைட் பண்ணிட்டே இருக்காருன்னா, அவரு வேலையை பாத்துட்டு இருக்காப்ல. அவருக்கு என்னன்னா இத பத்தியே பேசிக்கிட்டே இருக்கணும். இல்ல இத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், அவரோட அஜெண்டா. அவ்வளவுதான். வைபர் பத்திரிகையாளர் மணின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல, மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு உங்க சப்போர்ட்டா இருப்பார்ல, அவர் சொன்னாரு முதல் வைபர் எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவிராசியம் ஸ்டாலின் தானே சொன்னாரு. என்ன குட்கா சட்டசபைகளை தூக்கிட்டு போனீங்களே அதிமுக ஆட்சியில் இருந்து, மறந்து போச்சா? தனி மனிதன் செய்யறது அப்ப மட்டும் தெரியல, இப்ப தெரியுது தனி மனிதன் செய்யறது. சரி, தனி மனிதன் தான். போலீஸ் எங்க போச்சு? கியூ பிரான்ச் என்ன பண்ணுது? ஒரு மீன் போட்டா நைட் 12 மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா மெத்து விற்கிறவனை வந்து பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. எப்படி பிடிக்காம விட்டாங்க சொல்லுங்க? மீன் போட்டு எங்கால எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகுறானுங்க, என்டிகள் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகுறானுங்க. நைட்டு 12 மணிக்கு போய் பிடிச்சிட்டு போய் 10 நாள் உள்ள வச்சுக்கிறது. மெத்து விற்கிறவன பதவி கட்சியில பதவி கொடுத்து வச்சிருக்குது போலீஸ். அது வெள்ளிக்கிழமையே அரெஸ்ட் பண்றது. நீங்க ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன்ஸ். அயலக அணின்னு சொன்னீங்க, அயலகத்துக்கு அபின் கடத்துற அணின்னு சொன்னீங்களா? அதை மட்டும் மறைச்சிட்டீங்க பாருங்க ப்ரோ. நீ கார்த்தி ப்ரோ, நீ பொன்முடிக்கு தீர்ப்பு வழங்கினதால திரும்ப எம்எல்ஏ அமைச்சர் ஆகலாம்ல? அதெல்லாம் ஆக முடியாது. அவர் அமைச்சர் ஆக்கலாம், அது ஸ்டாலினோட விருப்பம். ஆனா அந்த தொகுதி வந்து காலின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, இதே மாதிரி தான் ராகுல் காந்திக்கும் பண்ணாங்க ப்ரோ. ராகுல் காந்திக்கு இந்த மாதிரி தான் எம்பி பதவி பை எலெக்ஷன் நடக்கும். ஸ்டே தான் பண்ணிருங்க, கன்விக்டட் ஆக முடியாது. தீர்ப்பை ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஒரு இன்னைக்கு வந்து பாலிமர்ல வந்து ஒரு ஜட்ஜ் வந்து சொன்னாரு,
இது வந்து அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்காதான், எம்எல்ஏ இதெல்லாம் கிடைக்காதான், அது முடிஞ்சு போச்சாமா. அந்த தண்டனை வந்து மேல்முறையீடு போறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. பை எலெக்ஷன் இருக்கு, அவர் எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாதான். தண்டனை வந்து அவர் ஜெயிலுக்கு போறது வந்து வைபர் ஒரே நிமிஷம் வைபர் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கு ஒருத்தர் டிவில சொல்றாரு, அவரோட தண்டனை அதாவது அவர் ஜெயிலுக்கு போறது இப்ப போக வேண்டாம், அந்த ஒரு இதுதான் வந்து அவர் கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. தண்டனை ரத்து பண்ணாதான் நீங்க சொல்றதெல்லாம். இது வந்து ஜெயிலுக்கு இப்ப போக வேண்டாம், மேல்முறையீடு முடிவு வரைக்கும் ஜெயிலுக்கு போகாம இருக்கலாம். இன்னசென்ட்லாம் சொல்ல வைபர் ஓல்ட் தான் பண்ணிருக்காங்க வைபர். இல்லங்க சன் நியூஸ்ல அப்படி போட்டிருந்தாங்க, திரும்பவும் எம்எல்ஏ ஆக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி. சன் நியூஸ்ல அப்படிதாங்க. சன் நியூஸ் மட்டும் பார்க்காதீங்க வைபர், கலைஞர் நியூஸ் சன் நியூஸ்லாம் பார்க்காதீங்க. சன் நியூஸ் பொன்முடி பிரதமரே ஆகிறது கூட போடுவார், அதெல்லாம் நீங்க நம்புவீங்களா? உங்களுக்கு வேணும் இல்ல, அவன் சொல்லுவான் மோடி ஆக மாட்டாரு, பொன்முடி தான் பிரதமர், நீங்க நம்புவீங்க? சன் நியூஸ் தான் எங்கால ப்ரொமோட் பண்ணி ஆடு ஃபுல்லா போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை நம்புவீங்களா நீங்க? அதை மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க அது உண்மைதாங்க, கலாநிதி மாறன் தனியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன் அதை நம்பினவர் இதையும் நம்பலாம்ல, இதுக்கு மட்டும் கொஸ்டின் கேக்குறீங்க? டெலிகேட் பொசிஷன் வைபருக்கு. சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட், முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ, பாய், குட் நைட். ஓகே ப்ரோ, பாய்.